வணக்கம் மாணவர்களே. இன்று நாம் காணவிருக்கும் பாடப்பகுதி PESE 132 அரசியலமைப்பு விதிகள் மற்றும் கொள்கைகளுக்கான ஒரு பார்வை. இந்த தொகுதியில நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, ஒரு 4 யூனிட் வந்து இதுல குடுத்திருக்காங்க. அதுல முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது அலகு 1 கல்விக்கான அரசியலமைப்பு விதிகள். 2வது கல்வியின் ஆணையங்களின் ஒரு பார்வை. 3வதாக தேசிய கல்விக் கொள்கை. இப்ப நமக்கு தெரியும் நியூ எஜுகேஷன் பாலிசி 2020 இந்த மாதிரி ப்ரீவியஸ் டேஸ்ல வந்து சில கல்வி கொள்கைகள் வந்து இந்தியா வந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இறுதியா நம்ம பார்க்கக்கூடிய யூனிட் அலகு வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா கல்வியில் எழும் பிரச்சனைகள். ஸோ இந்த தொகுதி 1ல இந்த 4 யூனிட்டுகள் தான் 4 அலகுகள் தான் நம்ம இந்த செஷன்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ முதலாவதாக நம் தொகுதியை பத்தி ஒரு அறிமுகம் செஞ்சிருவோம். ஸோ இந்த தொகுதியில நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கல்விக்கான அரசியலமைப்பு விதிகள் மற்றும் அதனுடைய வழிகாட்டு நெறிமுறைகள். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கல்வியின் பல்வேறு குழுக்கள், முதலியார் கமிஷன், கோத்தாரி கமிஷன், கோத்தாரி குழு. ஸோ அண்ட் தேர்ட் ஒன் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கல்வியில் வளர்ந்து வரும் பிரச்சனைகள், ஆன்லைன் எஜுகேஷன்ஸ், செகண்டரி எஜுகேஷன்ஸ்ல. ஸோ நெக்ஸ்ட் வந்து மற்றும் எதிர்கால தேவைகள். கல்வி வந்து முன்னாடி பார்த்தா ஒரு வகுப்பறையில நடந்துட்டு இருந்துச்சு. இப்ப கல்வி வந்து பார்த்துட்டோம் அப்படின்னோம்னா விர்ச்சுவல் லேர்னிங், மெய் நிகர் கல்வி கற்றல் அப்படின்ற அளவுக்கு வந்து என்ன ஆயிருச்சு அப்படின்னா கல்வி வந்து முன்னேற்றம் அடைஞ்சிருச்சு. அதுல பல நல்ல விஷயங்கள் இருந்தாலும் அதுல சில பிரச்சனைகள், அதை ஃபுல்லாமே எப்படி ரெக்டிஃபை பண்றது, தீர்வு காண்பது அப்படின்றத பத்தி தான் இந்த தொகுதியில நம்ம ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே. ஸோ முதலாவது அலகு 1. அலகு 1 பொறுத்தளவுக்கு நம்மளோட கான்ஸ்டிடியூஷன்ஸ், ஓகே, அரசியல் அமைப்பு விதிகள், கல்விக்கான அதன் வழிகாட்டு நெறிமுறைகள், அதெல்லாம் நம்ம இதில் பார்க்க போறோம். ஸோ கல்வி நமக்கு நல்லாவே தெரியும், ஒரு இந்திய குடிமகனின் அது அடிப்படை உரிமை, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ ஒருத்தருக்கு வந்து அரசு வந்து கண்டிப்பான முறையில் வந்து கல்வி வந்து கொடுக்கணும். ஏன்னா அது அடிப்படை உரிமை அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அரசியல் அமைப்பு அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி அதோட முகப்புரை வந்து ரொம்ப முக்கியம். எப்படி ஒரு மனிதனுக்கு வந்து உடல் உயிர் இரண்டுமே வந்து ரொம்ப முக்கியமோ, உடலை விட உயிர் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் முகப்புரை என்பது சுதந்திர இந்தியாவின் ஒரு ஆன்மாவாகும். இதுல நம்ம முக்கியமா எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா கல்வி மற்றும் சமத்துவம். ஸோ ஒரு பள்ளிக்கூடத்துல தான் இந்த சமத்துவம், ஈக்குவாலிட்டி வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அங்கதான் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு குழந்தை வந்து அவனோட வீடு, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட், தெருவுன்னு தாண்டி வரக்கூடிய ஒரு சமூக முகமை, ஓகே, சோசியலைசேஷன் வரக்கூடியது பள்ளி. ஸோ அந்த பள்ளியில பள்ளிக்கூடத்துல கல்வி வந்து கொடுக்குறோம். ஸோ அது சமத்துவமான முறையில், எந்த ஒரு சமத்துவமின்மை இல்லாம நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கொடுக்கணும். அதை நம்ம முகப்புரை உறுதிப்படுத்துறாங்க. நெக்ஸ்ட் நம்ம கண்ட்ரி வந்து ஜனநாயக கண்ட்ரி. ஸோ ஜனநாயகம் என்பது சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் ஆகிய இது ரெண்டையுமே வந்து சார்ந்து இருக்கும். ஸோ அது மூலமா நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா கல்வியை கொண்டு வரோம். நம்ம முதலேயே பேசின மாதிரி கல்வி வந்து இந்திய குடிமகனின் அடிப்படை உரிமை. ஒரு ஜனநாயக நாட்டில், ஒரு நாட்டில் வந்து சில நம்ம குடிமக்களுக்கு அடிப்படை உரிமைகளை அந்த அரசாங்கம் வந்து உறுதி செய்யணும். அந்த உரிமைகளை, அந்த அடிப்படை உரிமைகளை அரசாங்கம் வந்து அந்த அரசு வந்து அங்கீகரிக்க வேண்டும். ஸோ அப்ப கல்வி வந்து ஒரு குழந்தைக்கு வந்து கொடுக்கிறது அரசினோட ஒரு தலையாய கடமை. ஸோ இந்த கடமைகளை இது ஃபுல்லாமே அரசியலமைப்பு சட்டத்துல நம்ம எப்படி அந்த பிரிவுகள் ஆர்டிக்கல்ல பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல நம்ம பேசின மாதிரி அனைவரும் சமத்துவம் அப்படின்னு சொன்னோம். ஸோ சட்டத்தின் முன்பு அனைவரும் சமம். ஸோ கல்வியா இருக்கட்டும், நீதியா இருக்கட்டும், ஜஸ்டிஸ், எல்லாத்துலேயுமே வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா அதுல எல்லாருமே ஈக்குவல் தான். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு முக்கியமான ஒரு ஆர்டிக்கல் 15 பிரிவு 15. கல்வி பள்ளிக்கூடத்துல மதம், இனம், சாதி, பாலினம் மற்றும் மாநில அடிப்படையில், பிராந்திய அடிப்படையில் எவ்வித வேறுபாடு இல்லாமல் கல்வியில் சமத்துவத்தை பேணுவதற்கு இப்பிரிவு உறுதி செய்கிறது. ஸோ ஒரு பள்ளிக்கூடத்தில் நம்ம போய் ஜாயின் பண்ண போறோம், அங்கே போய் அட்மிஷன் போட போறோம் அப்படின்னா அதுல எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனுமே இருக்கக்கூடாது. பள்ளியை பொறுத்தளவுக்கு ஒரு மதத்தாலேயோ இல்லை இனத்தாலேயோ ஜாதியாலேயோ இல்லை ஜெண்டர் இன்இக்வாலிட்டி அதுவும் வரக்கூடாது. மாநிலங்களின் அடிப்படையிலும் எந்த ஒரு பிரிவுமே வரக்கூடாது பள்ளியில அப்படின்றத இந்த பிரிவு 15 என்பது உறுதி செய்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிரிவு 21A.
ஸோ இந்த கல்வி முறையில தான் அரசாங்கத்துல எந்த ஒரு அ ஃபீஸுமே கலெக்ட் பண்ணாம, அனைவருக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி. கல்விக்கான உரிமை வந்து குடுக்குறாங்க. இலவசம், ஃப்ரீ எஜுகேஷன் குடுக்குறாங்க. செகண்ட் ஒன் இஸ் கம்பல்சரி எஜுகேஷன். ஸோ கட்டாய கல்வி. அவங்கள வந்து என்ன செய்ய முடியாது அப்டின்னா, ஸ்கூல்ல இருந்து அவங்கள வந்து டிராப் அவுட் ஆகக்கூடாது. ஸோ அத வந்து தக்க வைக்கணும். அது வந்து ஒரு ஆசிரியரோட தலையாய கடமை. ஸோ அந்த பிரிவு 21A எத உறுதிப்படுத்துது அப்டின்னா, அனைத்து மாணவர்களுக்கும் இலவச கட்டாய கல்வி உரிமையை வழங்குகிறது. அதுக்கு அடுத்து பார்த்துட்டோம் அப்புட்ன்னா, ஆர்டிக்கிள் 24 பிரிவு 21, 28, 46, 29 மற்றும் 30, 350, 350A, B இவை அனைத்துமே கல்வியில் இருக்கக்கூடிய சமத்துவத்தை வந்து உறுதி செய்கிறது. சமத்துவம் அப்படின்றது நம்ம முன்னாடி பேசின மாதிரி மதம், இனம், பாலினம், அ அடுத்து பிராந்தியம், மாநிலங்களுக்கு இடையானது. இந்த எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனுமே இல்லாம, கல்வி வந்து குடுக்கணும் அனைத்து மாணவர்களுக்கும் அப்படின்றத மேற்கூறிய அந்த பிரிவுகள் வந்து என்ன செய்யுது அப்படின்னா, நமக்கு அத உறுதிப்படுத்துது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னம்னா, லாங்குவேஜ் பாலிசி மொழிக் கொள்கைகள். ஸோ இப்ப நம்ம ஒரு ஸ்கூல்ல எடுத்துட்டோம் அப்படின்னா, நமக்கு தெரியும் சில ஸ்கூல்ஸ்ல வந்து ஒன்லி என்ன செய்வாங்க அப்படின்னா, தமிழ் மீடியம் இன்ஸ்ட்ரக்ஷன் மாத்திரம் பண்ணுவாங்க. தமிழ் வழி கல்வி. உன்னதுல பார்த்துட்டோம் அப்படின்னம்னா, ஆங்கில வழி கல்வி வந்து குடுப்போம். இப்ப நம்மளுடைய அரசாங்கத்திலே எடுத்துட்டோம் அப்படின்னா, மாநில அரசுல இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள்ல ஆங்கில வழி கல்வியும் வழங்கப்படுது. தமிழ் வழி கல்வியும் என்ன செய்றாங்க அப்படின்னா வழங்குறாங்க. ஸோ அப்ப ஒரு பர்ட்டிகுலர் கோர்ஸ் ஓகேவா? ஒரு பாடப்பிரிவுக்கு பயிற்று மொழி என்பது ஒரு முக்கியமான ஒரு கன்டென்ட். எப்படி ஒரு ஆசிரியர்ட்டருந்து மாணவர்களுக்கு வந்து தகவல் பரிமாற்றம், இது வந்து மொழி மூலமா மாத்திரம் தான் நடக்கும். ஓகே. ஸோ அந்த மொழின்றது இந்த இடத்துல வந்து ஒரு முக்கியமான ஒரு இடத்தை வகிக்கிறது. ஸோ பயிற்று மொழிய பத்தி நம்ம பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னா, இந்தியாவுல வந்து கிட்டத்தட்ட 1500 பேச்சு வழக்குகளான மொழிகள் காணப்படுகிறது. ஸோ இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு நம்ம ஒரே ஒரு மொழியில மாத்திரம் நம்ம இந்த பயிற்றுவிக்கும் முறைய வந்து நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா, அது வந்து சாத்தியமில்லாத ஒன்று. அத என்ன செய்ய முடியாது அப்படின்னா, அந்த அளவுக்கு கொண்டு போக முடியாது. ஸோ பொதுவா இத எப்படி நம்ம வந்து தீர்க்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, அவரவர் தாய்மொழியிலே கற்பித்தல் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒரு பர்ட்டிகுலரா ஒரு குறிப்பிட்ட விதியையோ, இல்ல வந்து ஒரு கல்வியோ நம்ம பெறணும் அப்படின்னம்னா, தாய்மொழியில படிக்கும்போது, தாய்மொழியில வந்து ஒரு நல்ல புரிதல் வந்து அந்த மாணவர்களுக்கு ஏற்படும். ஸோ புரிதல் ஏற்பட்டாலே அந்த கல்விய கற்கக்கூடிய ஆர்வம் வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா, தன்னிச்சையாவே வளர ஆரம்பிச்சுரும். ஆர்வம் வளரும்போது அத பத்தியான அடுத்து அத எந்த அளவுக்கு வந்து மேல கொண்டு போலாம். அப்ளிகேஷன் ஓரியன்டடா அந்த கல்விய வந்து எப்படி கொண்டு போலாம் அப்படின்றதெல்லாம், இந்த எத சார்ந்து இருக்கும் அப்படின்னம்னா, மொழிய வச்சு தான் சார்ந்து இருக்கும். ஸோ நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் இந்த மொழி கொள்கையிலும் குறிப்பிட்ட தகுந்த மாரி கல்வியில பயிற்று மொழி அப்படி என்பத பத்தி பொதுவா பிரைமரி எஜுகேஷன்ஸ் தொடக்க கல்வி, செகண்டரி எஜுகேஷன்ஸ் இதுல ஃபுல்லாமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, தாய்மொழி கல்வி வந்து சிறந்தது. குறிப்பிட்ட தகுந்தவாறு தொடக்க கல்வியில வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, அது அவங்களோட தாய்மொழியில தான் இருக்கணும். வட்டார மொழி அப்படின்னு சொல்லிட்டு நெறைய நம்ம பார்த்திருப்போம். ஸோ தொடக்க கல்விய பொறுத்தளவுக்கு அவங்களோட தாய்மொழியில இருந்துச்சு அப்படின்னம்னா, அதோட புரிதலுக்கான சதவீதம் வந்து அதிகரிக்கும் அப்படின்றது தான் இந்த மொழிக் கொள்கையில இருக்கக்கூடியது. ஸோ அடுத்து நம்ம அரசியலமைப்பு சட்டத்தில வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, முன்னாடியே பார்த்த மாரி ஏகப்பட்ட கொள்கைகள், குழுக்கள் அத ஃபுல்லாமே குடுத்திருப்போம். ஸோ நம்மளுடைய அரசாங்கம் என்ன சொல்லுது அப்படின்னா, மும்மொழிக் கொள்கை 3 லாங்குவேஜ் ஃபார்முலா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ ஒரு மாணவன், இல்ல ஒரு மனிதன், இந்திய குடிமகன் ஒரு 3 லாங்குவேஜ் தெரிஞ்சுட்டா அப்படின்னா பெட்டரா இருக்கும் அப்படின்றது அவங்களோட கான்செப்ட். ஸோ ப்ரீவியஸ் டேஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி, ஸோ நேஷனல் பாலிசி ஆஃப் எஜுகேஷன், ஸோ நியூ எஜுகேஷன் பாலிசி புதிய கல்விக் கொள்கை 1986. ஸோ இப்ப நம்ம வந்திருக்கக்கூடியது புதிய கல்விக் கொள்கை 2020 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். ஸோ அந்த 1986ஆம் ஆண்டே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தொடக்க கல்வியும், இடைநிலை கல்வியும் கண்டிப்பா வந்து தாய்மொழியில இருந்துச்சு அப்படின்னா, அந்த மாணவர்களுக்கான புரிதல் வந்து அதிகமா இருக்கும். அப்படின்றத அவங்களும் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, பரிந்துரை பண்ணியிருக்காங்க. ஸோ நேஷனல் எஜுகேஷன் பாலிசிஸ் ஆர் நியூ எஜுகேஷன் பாலிசிஸ் 1986 இந்த வருடம் வந்து மிக முக்கியமானது. ஸோ அவங்களோட பரிந்துரை அப்படின்னு மொழி அளவுல அவங்களோட பரிந்துரை பார்த்துட்டீங்க அப்படின்னா, தொடக்க கல்வி, இடைநிலை கல்வி இவை 2மே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, தாய்மொழியில தான் இருக்கணும். இடைநிலை கல்வினா 10வது வரைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அதே இது இப்ப இந்த செஞ்சுரி இந்த நூற்றாண்டுல நமக்கு கிடைக்கக்கூடிய நியூ எஜுகேஷன் பாலிசி புதிய கல்விக் கொள்கை 2020 பள்ளி அளவில் தாய்மொழி கல்வியை ஊக்கப்படுத்த வேண்டும். ஸோ இவங்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தாய்மொழி கல்விய தான் வந்து முன்னெடுத்து வர்றாங்க.
ஸோ மும்மொழி கொள்கை இருந்தாலும் ஹிந்தி, இங்கிலீஷ் அந்த தாய்மொழி அல்லது இந்த வட்டார மொழி அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த 3 மொழியுமே ஒரு மாணவர்களுக்கு முக்கியம். ஆனா தொடக்க கல்வியும், இடைநிலை கல்வியும் எந்த வழிமுறையில இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, அது அவங்களோட வட்டார மொழியிலோ, இல்ல வந்து தாய்மொழியிலயோ இருந்துச்சு அப்படின்னா, அவங்களோட புரிதல் தன்மை வந்து அதிகரிக்கும் அப்படின்றத அந்த மும்மொழி கொள்கை நமக்கு தெளிவுபடுத்துது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, கல்வி வந்து பொதுப்பட்டியல். ஸோ நம்ம முன்னாடி மாநில பட்டியல், அப்புறம் வந்து மத்திய பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஆனா கல்வி வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, பொதுப்பட்டியல்ல இருக்கு. அப்போ பொதுப்பட்டியல்னு வரும்போது, கல்வி வந்து மாநிலத்துகளுக்கும் அதுக்கான அதிகாரங்கள் இருக்கும். அண்ட் தென் மத்தியில் இருக்கக்கூடியதுலயும் அதிகாரங்கள் வந்து இருக்கும் அப்படின்றது அந்த பொதுப்பட்டியல்ல வரக்கூடிய ஒரு கான்செப்ட். இப்போ நுழைவுத் தேர்வு இது ஃபுல்லாமே வந்து யார் நடத்துறாங்க அப்படின்னா, மத்திய அரசு வந்து நடத்துவாங்க. அதே மாரி இங்க இருக்கக்கூடிய மாநில அரசுகள் வந்து நம்ம 11வது, 12வது பொதுத் தேர்வுகள், இந்த பள்ளி வந்து நடவடிக்கைகள் எல்லாமே வந்து பார்த்துட்டீங்கன்னா, மாநில அரசுல கொண்டு வருவாங்க. ஸோ அதனால தான் மாநில அரசும், மத்திய அரசும் உள்ள இருக்கிறதுனால தான் கல்வி வந்து ஒரு பொதுப்பட்டியல்ல இருக்கு. இத எந்த பிரிவு வந்து உறுதி செய்யுது அப்படின்னா, பிரிவு நம்பர் 25. இதுல வந்து பள்ளிக்கூட கல்வி மாத்திரம் இல்ல, தொழில்நுட்ப கல்வி, இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ், மருத்துவ கல்வி, யுனிவர்சிட்டி இதெல்லாம் வந்து கல்வி வந்து பொதுப்பட்டியல்ல இருக்கும் அப்படின்றது தான் இந்த கல்வி பொதுப்பட்டியல் பிரிவு 25 நமக்கு வந்து உணர்த்துது. முக்கியமானது நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, நம்ம நெறைய பள்ளிக்கூடங்களுக்கு போகும்போது எஸ்எஸ்ஏ ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பார்த்திருப்போம். ஒரு பென்சில்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கேலோட பிக்சரும், ஒரு பெண் குழந்தையோட படமும், பின்னாடி வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஒரு பையனோட படமும் குடுத்திருப்பாங்க. கீழ வந்து அழகா ஒரு பென்சில்ல வந்து டிரா பண்ணியிருப்பாங்க. ஸோ கல்வியோட முக்கியத்துவத்த வந்து அந்த பர்ட்டிகுலர் அந்த படம் வந்து என்ன செய்யுது அப்படின்னா விளக்குது. ஸோ ஆண், பெண் இருவருக்குமே வந்து சமமான கல்விய குடுக்கணும் அப்படின்றது தான் அந்த பர்ட்டிகுலரா பிக்சர்ஸ் வந்து நமக்கு வந்து தெளிவுபடுத்துது. ஒரே ஒரு பென்சில்ல 2மே வந்து இருப்பாங்க. அதுல முக்கியமா வந்து எத ரொம்ப தெளிவுபடுத்துது அப்படின்னா, முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, பெண் குழந்தைக்கான கல்விய வந்து அது ரொம்ப வலியுறுத்தியிருப்பாங்க. ஸோ அனைவருக்கும் கல்வி பிரிவு 21 முன்னாடியே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அனைவருக்குமான கல்வின்னு சொல்லும்போது, அவங்களோட வயது 6 வயதிலிருந்து 1வதுலருந்து ஓகே 1 ஸ்டாண்டர்ட்லருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு, வயது 14 வரைக்கும் அனைவருக்கும் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஓகேவா? கட்டாய இலவச கல்வி வந்து குடுக்கணும். ஸோ அடுத்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இத நெறைய பேர் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம், பயன்படுத்தியிருப்போம். 25% தனியார் பள்ளியில் இடஒதுக்கீடு லைக் ஆர்டிஇ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருப்போம். ரைட் டூ எஜுகேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2009. ஸோ அதுல வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, ஒவ்வொரு தனியார் பள்ளிகள்லயும் 25% எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், ஸோ பின்தங்கிய வகுப்பு, ஸோ அங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு வந்து குடுக்குறாங்க. ஸோ அது மூலமா அரசாங்க பள்ளிய தவிர்த்து பிளஸ் இதுலயும் என்ன செய்றாங்க அப்படின்னம்னா, தனியார் பள்ளிகளையும் நம்ம போயி ஜாயின் பண்றதுக்கான ஒரு வழிவகைகள் இந்த அனைவருக்குமான கல்வி எஸ்எஸ்சி சர்வ சிக்ஷா அபியான் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்டா நமக்கு வந்து தெளிவுபடுத்துது. ஸோ இப்ப நான் ஒரு நார்மலா இருக்கக்கூடிய ஒரு நடைமுறையில இருக்கக்கூடிய மாணவர்கள பத்தி மாத்திரம் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இப்ப வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, உடல் குறைபாடு உடைய மாணவர்கள் இன்க்ளூசிவ் எஜுகேஷன்ஸ் அப்படின்றத கொண்டு வர்றோம். ஸோ இவங்களோட கல்விய வந்து எப்படி மேம்படுத்தணும்? அப்படின்றதா இந்த பர்ட்டிகுலரா இந்த சில பிரிவுகள் வந்து குடுத்திருக்காங்க. இந்திய மறுவாழ்வு கவுன்சிலிங் ஆர்சிஐ 1992, ஊனமுற்ற நபர்களுக்கான சம வாய்ப்பு பிடபிள்யூடி 1995, ஊனமுற்றோர் நபர்களுக்கான உரிமை சட்டம் ஸோ 2016. இந்த பிரிவுகள், இந்த கல்வி கொள்கைகள் அது ஃபுல்லாமே எதை உறுதிப்படுத்துது அப்படின்னா, பிசிக்கலி சேலஞ்சடு பெர்சன் உடல் ஊனமுற்ற அந்த மாணவர்கள் வந்து அவங்களுடைய பள்ளி வந்து தொடரணும். எதுலயுமே வந்து இடைநீற்றல் வந்து இருக்கவே கூடாது. ஸோ அவங்க வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு நார்மலான கல்வியிலயும் 40% கிட்ட இருந்தாலுமே அது நார்மலான கல்வி முறையிலயும் கொண்டு வரலாம். இல்ல அவங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் ஸ்கூல் சிறப்பு பள்ளி அப்படின்றதும் கொண்டு வராங்க. ஸோ இதோட நமக்கு என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து அலகு வந்து முடிஞ்சிருது. ஸோ இதுல வந்து முக்கியமா நம்ம அரசியலமைப்பு சட்டத்தோட முகப்புரை வந்து பார்த்தோம். ஸோ அதுல சமத்துவம்னா என்ன? சகோதரத்துவம்னா என்ன? ஸோ பள்ளியில எப்படி சமத்துவத்த வந்து கொண்டு வரது? ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அரசியலமைப்பு சட்டங்கள் வந்து அந்த பிரிவு வந்து எதெல்லாம் வந்து உறுதிப்படுத்துறாங்க, இந்த சமத்துவத்த நிலைநாட்டுறதுக்கு அப்படின்றத இதுல நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா, முழுமையா புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப நம்ம போறது வந்து அலகு 2. கல்வியோட ஆணையங்கள்ல வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஒரு பார்வை வந்து பார்க்க போறோம்.
ஸோ நமக்கு முன்னாடி பிரிட்டிஷ் அவங்க தான் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு நம்மளை வந்து ரூல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களோட எஜுகேஷன் சிஸ்டம் தான் நம்மளும் இப்போ ஃபாலோ பண்ணுறோம். லைக் மெக்காலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா, நமக்காக ஒரு சொந்த கல்வி முறை, நம்மளுடைய மாணவர்களுக்காக ஒரு சொந்த கல்வி முறைகள், அதில் என்னென்ன மாற்றங்கள்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளோட அரசியலமைப்பு சட்டம், நம்மளுடைய அரசாங்கம் வந்து சில குழுக்களை, ஆணையங்களை ஏற்படுத்தி அவங்களோட பரிந்துரைகளை எடுத்துக்கிட்டு, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கல்வி முறைகளை வந்து என்ன செய்யக்கூடியதுன்னா, மாற்றம் அடையக்கூடியதை தான் வந்து கல்வி ஆணையங்கள் அப்படின்னு சொல்லப்போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, பல்கலைக்கழக கல்வி ஆணையம், யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன், யுஜிசி அப்படின்னு சொல்லக்கூடியது 1948லேருந்து 49 வரைக்கும் அவங்களோட ஒரு ஆணையம் வந்து இந்த கவர்மெண்ட் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட இது வந்து ஒரு அறிக்கை வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா பரிந்துரைப்பாங்க அரசாங்கத்துக்கு. அதை எடுத்துக்கிட்டு அரசாங்கம் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னம்னா, அந்த பர்டிகுலர் அந்த கல்வி நிறுவனங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை வந்து மேம்படுத்துவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது பல்கலைக்கழக கல்வி ஆணையம். இரண்டாவதாக இடைநிலை கல்வி ஆணையம், செகண்டரி எஜுகேஷன். அந்த தேர்ட் ஒன்று பார்த்துட்டோம்னா இந்திய கல்வி ஆணையம் 1964 அண்ட் 66. ஸோ பல்கலைக்கழக மானிய குழு இல்லைன்னா ஆணையம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் அப்படின்னு எடுத்துட்டா, ஸோ இதான் வந்து ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், சுதந்திரத்துக்கு பின்னாடி ஒரு கல்வியை வந்து ஒரு மறுசீரமைக்கணும், எல்லாத்தையும் வந்து ஒரு ரீஃபார்ம் பண்ணணும் அப்படின்றதுக்கு எடுத்த ஒரு ஃபர்ஸ்ட் இனிஷியேஷன், முதல் முயற்சி. ஸோ இதுக்கு வந்து யார் தலைமை வச்சாங்க அப்படின்னா, நம்ம டீச்சர்ஸ் டே, ஆசிரியர் தினங்கள்லாம் கொண்டாடுறதுக்கான காரணம் டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன். அவர் தான் இதுக்கான இந்த குழுக்கு வந்து தலைமை வகிச்சாரு. ஸோ அவரோட ஆணையத்தோட பரிந்துரைகள்லாம் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, பல்கலைக்கழகங்கள்ல என்னென்ன மாதிரியான படிப்புகள்லாம் ஏற்படுத்தலாம். ஸோ முன்னாடி வந்து தொழில் சார்ந்த படிப்புகள்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அறிவியல் சம்பந்தமான படிப்புகள். அடுத்து வந்து பார்த்துட்டீங்கன்னா, பயிற்றுவிக்கும் வழிமுறை, ஊடகம், எந்த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ தமிழ் மொழியில இருக்கலாமா? தமிழ் மொழி மற்றும் இல்ல இந்த வட்டார மொழிகள், தாய்மொழிகள், அப்புறம் வந்து இங்கிலீஷ். ஸோ இதையும் வந்து எப்படி உள்ள கொண்டு வரலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, தேர்ட் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஆசிரியரின் தரம். ஸோ இப்போ வந்து ஆசிரியரோட தரம் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா, ஒரு ஒரு இடைநிலை கல்விக்கு வந்து ஒரு ஆசிரியரா போகணும் அப்படின்னா, நம்ம ஒரு பிஎட் முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஆசிரியர் தகுதி தேர்வு வந்து அதில் என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா, நம்ம தேர்ச்சி பெற்றிருக்கணும். இதே ஒரு கல்லூரியில ஒரு ஆசிரியரா, யூனிவர்சிட்டியில ஒரு ஆசிரியரா போகணும் அப்படின்னா, அந்த துறையில வந்து முனைவர் பட்டம் வந்து பெற்றிருக்கணும். ஸோ நம்ம அரசாங்கம் நடத்தக்கூடிய நேஷனல் எஜுகேஷன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், ஓகேவா, தேசிய தகுதி தேர்வு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாநில தகுதி தேர்வு, எதுலயாச்சும் ஒன்றில் என்னென்ன செய்யணும்னா பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து கல்வியோட ஆசிரியரோட தரம். ஸோ அந்த 4வது ஒன்று நம்ம பார்க்கக்கூடியதான் ஆராய்ச்சி. ஸோ அந்த இயர் பாருங்க, அந்த வருடம் பார்த்தீங்கன்னா 48, 49. ஸோ அப்பயே அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னம்னா, ஆராய்ச்சிகளை வந்து ஊக்குவிக்கணும். ஸோ ஒரு பர்ட்டிகுலர் சப்ஜெக்டில், ஒரு பர்ட்டிகுலர் கோர்ஸில் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, இருக்கிறத மாத்திரம் படிக்காமல் அடுத்தடுத்து நம்ம என்ன அதில் வந்து புதிய கண்டுபிடிப்புகளை கொண்டு வரலாம் அப்படின்றத ஊக்குவிக்கணும் அப்படின்றதான் முக்கியமான இதில் ஒரு பரிந்துரையாக இருக்கு. அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, இந்த பல்கலைக்கழக ஆணையம் வந்து எப்போ ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, 1949 வருஷம் அவங்களோட அறிக்கையை வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா அரசாங்கத்திற்கு சமர்ப்பிக்காங்க. ஸோ அப்போ அவர்களோட இதில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா, முக்கியமான ஒரு அங்கம்னு வந்து பார்த்துட்டோம்னா, கிராமப்புறங்களில் வந்து பல்கலைக்கழகத்தை தோற்றுவிக்கணும். ஸோ நம்ம கிராமப்புறங்களில் இப்போ தான் வந்து பள்ளிக்கூடங்களே அதிகமாக ஓப்பன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இவங்களோட டைம் 1948, 49லேயே அவரோட பார்வை வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா, கிராமப்புறங்களில் வந்து பல்கலைக்கழகங்களையே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா திறக்க வேண்டும் அப்படின்றது தான் டாக்டர் ராதாகிருஷ்ணனோட ஒரு நல்ல கனவாக இருந்தது. ஸோ அதை பொறுத்து தான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ராமகிருஷ்ணா மிஷன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல், முன்னாடி மதுரையில் இருந்தக்கூடிய காந்தி கிராம பல்கலைக்கழகம் எல்லாமே வந்து இந்த கமிஷனோட பரிந்துரைகள் பேர் தான் என்ன செஞ்சாங்க அப்படின்னா தொடங்கப்பட்டது. ஸோ இதுதான் முக்கியமான இந்த ராதாகிருஷ்ணன் கமிஷனில் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது. ஸோ இதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, இடைநிலை கல்வி ஆணையம், செகண்டரி எஜுகேஷன். ஸோ இதில் வந்து யார் வந்து அந்த தலைமை பொறுப்பில் இருந்தாங்கன்னு வந்து பார்த்துட்டீங்கன்னா, டாக்டர் லட்சுமணசாமி முதலியார். இதை இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் முதலியார் கமிஷன், முதலியார் கல்வி ஆணையம், முதலியார் குழு அப்படின்னும் இதில் வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த கல்வி ஆணையம் வந்து அவங்களோட அறிக்கைகள், அந்த பரிந்துரைகள்லாம் எப்போ சமர்ப்பிக்கிறாங்கன்னா அப்படின்னா, 1953ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 29ஆம் தேதி என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவங்களோட பரிந்துரைகள்லாம் அரசாங்கத்துக்கு என்ன செய்கிறாங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ அதை ஏற்றுக்கிட்டு அரசாங்கம் வந்து என்னென்ன மாற்றங்கள்லாம் கல்வி இதில் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, 5 ஆண்டுகள் துவக்க கல்வி, ஓகே, 1 to 5, முதலாம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை தொடக்க கல்வி வந்து கொடுக்கணும். 3ஆம் வகுப்புல வந்து பார்த்தீங்கன்னா உயர்நிலை கல்வி, அடுத்த 3வது வருஷம் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா உயர்நிலை கல்வி வந்து கொடுக்கணும்.
ஸோ மொத்தம் வந்து 11 ஆண்டுகள். ஓகேவா? இந்த முறை வந்து அந்த டயத்துல 52, 53 டயத்துல என்ன செய்றாங்க அப்டின்னா, அறிமுகப்படுத்துறாங்க. சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. சின்ன 10, பெரிய 10 அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட்டு 10வது முடிச்சுருவோம். அடுத்து வந்து 11வதா இருக்கும். ஸோ அதுக்கு பின்னாடி என்ன செய்றாங்க அப்படின்னம்னா, ஒரு 3 ஆண்டு பட்டப்படிப்பு, இளநிலை பட்டப்படிப்பு வந்து படிக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு 2 ஆண்டுகள் வந்து முதுநிலை பட்டப்படிப்பு வந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாற்றத்த வந்து கொண்டு வராங்க. ஸோ இந்த ம க மாற்றத்தை ஏற்கடுத்து தான் என்ன ஆகுது அப்படின்னா, உயர்நிலை கல்வி முறை, ஓகே, ஹையர் செகண்டரி இது ஃபுல்லாமே என்ன செய்றாங்கன்னா, நடைமுறைக்கு வந்துச்சு. இவரோட முதலியார் கமிஷன்ல முக்கியமான ஒரு அ பரிந்துரைன்னு வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, பெண் கல்விக்கு ஒரு முக்கியத்துவம் குடுத்தாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில பெண்களோட கல்வி நிலைகள் எப்படி இருந்திருக்கும் அப்படின்றது தெரியும். ஸோ அத வந்து அடுத்த லெவலுக்கு முன்னேற்றமான முறையில கொண்டு வரதுக்கு என்னென்ன மாரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவரோட பரிந்துரைகள்லாம் இருந்துச்சு. பெண் கல்வி மேம்பட பெண்களுக்கான கல்வி நிலையங்கள் தொடங்குதல். இப்ப நமக்கு பெண்களுக்கான ஒரு பல்கலைக்கழகம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, நம்ம தமிழ்நாட்டுல கொடைக்கானல்ல மதர் தெரசா யுனிவர்சிட்டி இருக்கு. ஸோ அது வந்து பெண்களுக்காக, பெண்கள் மாத்திரம் தான் அங்க என்ன செய்ய முடியும் அப்படின்னா, பணியில ஈடுபட முடியும். ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, லாங்குவேஜுக்குள்ள வராங்க. மொழி கல்வியில உள்ள வரோம். ஸோ தமிழ் மொழி உள்ளிட்ட பிராந்திய மொழி கன்னடம், தெலுங்கு, மலையாளம், ஸோ இது ஃபுல்லாமே பயிற்று மொழி என 2 முக்கிய மாற்றங்களை இந்த குழு வந்து முன்மொழிந்தது. ஸோ என்னென்ன முக்கிய மாற்றங்கள் அப்படின்னு சொன்னோம்னா, ஸோ பெண் கல்விக்கு ஒரு முக்கியத்துவம் குடுத்திருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, மொழி கல்விக்கு ஒரு முக்கியத்துவம் குடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டோம் அப்படின்னா, அந்த கல்வியோட அந்த வருடங்கள் 5+3+3 அப்புறம் 2 அப்படின்னு சொல்லிட்டு இந்த முதலியார் கமிஷன் வந்து பரிந்துரை பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் இடைநிலை கல்வி ஆணையம். ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, கோத்தாரி கல்விக்குழு. இதோட இயர் வந்து பார்த்துட்டோம். வருடம் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, 64லேருந்து 66 வரைக்கும். ஸோ பல்கலைக்குழு மானிய தலைவராக இருந்த டாக்டர் டி.எஸ். கோத்தாரி. நம்ம யுஜிசி பார்த்தோம். சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் இருந்தாரு. அவரோட பொசிஷன் தான். ஸோ தலைமையில என்ன செய்றாங்க அப்படின்னா, 1964ஆம் வருடம் ஜூலை 14ஆம் தேதி இந்த குழு வந்து அமைக்கப்பட்டது. ஸோ இந்த குழுவோட பரிந்துரைகள்லாம் என்ன சொன்னாங்க? இதுக்கு முன்னாடி முதலியார் கமிஷன் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இவரோட குழுவோட பரிந்துரை வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, முதல் பரிந்துரையே நம்ம இந்த வகுப்பு ஆரம்பிக்கும்போதே பேசுன மாதிரி, சமமான கல்வி வாய்ப்பு. ஸோ எல்லாத்துக்குமே என்ன செய்யணும்? ஆண், பெண், ஜாதி, மதம் வேறுபாடு எதுவுமே இல்லாம அனைவருக்குமான ஒரு கல்வி வாய்ப்பு குடுக்கணும். அதுக்கப்புறம் பிரிவு 21(a)ல நம்ம சொன்ன மாதிரி, அனைவருக்குமான கட்டாய கல்வி. ஸோ இலவசம்ன்ற வார்த்தைய நம்ம அடுத்து கொண்டு வந்துட்டோம். ஸோ இலவச கட்டாய கல்வி. ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, இடைநிலை தொழிற்கல்வி, வொகேஷனல் குரூப் அக்ரி. ஸோ இந்த மாரி குரூப் ஃபுல்லாமே இவங்க வந்து உள்ள கொண்டு வந்தாங்க. அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, பகுதி நேர கல்வியும், இப்ப நம்ம படிக்கிற மாரி தொலைதூர கல்வி. ஓகே. ஸோ இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கிறது தொலைதூர கல்வியில தான் நம்ம இந்த டிகிரிலாம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தொலைதூர கல்வி இது ஃபுல்லாமே என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்திய கல்வி ஆணையம் கோத்தாரி குழு மூலமா தான் அறிமுகப்படுத்தப்பட்டது, பரிந்துரைக்கப்பட்டது அரசாங்கத்திற்கு. ஸோ இந்த கல்வி ஆணையத்த பொறுத்தளவுக்கு பள்ளிக்கூடம் அளவுல வந்து என்னென்னலாம் ஒரு முக்கியமானது குடுத்துருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பா 1 கிலோமீட்டருக்குள்ள ஒரு பிரைமரி ஸ்கூல், ஒரு ஆரம்ப பள்ளி வந்து இருக்கணும். 2 கிலோமீட்டருக்குள்ள வந்து ஒரு உயர்நிலை பள்ளி வந்து இருக்கணும். 3 கிலோமீட்டருக்குள்ள ஒரு மேல்நிலை பள்ளி கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அ கிலோமீட்டர் இதெல்லாம் வந்து சொல்றதுக்கான இது வந்து பார்த்துட்டோம். முக்கிய தன்மை வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா, மாணவர்கள் ஒரு இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு போகும்போது, குறிப்பா பெண்கள் வந்து அருகிலே இருந்துச்சு அப்படின்னா, அவங்களோட கல்விய தொடர்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகரிக்கும். இதை வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, அந்த கல்வி நிலையங்கள், பள்ளிக்கூடங்கள் வந்து வெகு தொலைவுல இருந்துச்சு அப்படின்னா, வீட்ல இருந்து என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா, அவங்கள அனுப்புறதுக்கான பாசிபிள் இது வந்து குறைஞ்சிரும். ஸோ அந்த அந்த ஒரு லிமிட்டேஷன்ஸ் வந்து டிகிரி இது பண்றதுக்காக மாத்திரம் தான், அந்த கோத்தாரி கல்விக்குழு என்ன சொன்னாங்க அப்படின்னா, 1 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இதுல வந்து முக்கியமாக குடுத்திருக்காங்க. இது மூலமா வந்து பார்த்தா பள்ளிகளுடைய சேர்க்கை, அதுக்கு மட்டும் இல்லாம மாணவர்களை தக்க வைக்கக்கூடிய தன்மையும் அதிகரிக்கிறது அப்படின்றது தான் இதோட கான்செப்ட். ஸோ இதுதான் நம்ம அலகு 2ல இந்த முக்கியமான ஆணையங்கள்லாம் நம்ம பார்த்தோம். கோத்தாரி கல்வி, முதலியார் கல்விக்குழு இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இனி அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, அலகு 3. ஸோ இந்திய கல்விக் கொள்கைகள். ஸோ இந்தியா வந்து அடுத்தடுத்து என்னென்ன பாலிசிஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்றத இதுல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, நேஷனல் பாலிசி ஆன் எஜுகேஷன் (NEP) அ எ 1968ஆம் ஆண்டு கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நேஷனல் பாலிசி ஆன் எஜுகேஷன் 1986. ஸோ இப்ப நம்மட்ட இருக்கிறது வந்து நேஷனல் பாலிசி ஆன் 2020 புதிய கல்விக் கொள்கை 2020. அடுத்து வந்து புரோகிராம் ஆஃப் ஆக்ஷன் 1922. ஸோ அடுத்து வந்து இந்த நேஷனல் பாலிசி ஆஃப் ஐசிடி. ஸோ தகவல் தொழில்நுட்பம், இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி 2012ஆம் ஆண்டு தான் இது உள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஐசிடிய வச்சு தான் நம்ம என்ன செய்றோம் அப்படின்னா, இப்ப இந்த மெய்நிகர் வகுப்புகள்லாம் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். விர்ச்சுவல் கிளாஸ் ரூம்ஸ், ஓகேவா? ஸோ கன்டென்ட் இது ஃபுல்லாமே வருது.
ஸோ இப்போ லாஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடியது எஜுகேஷன் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது முதல்ல நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, கல்விக்கான தேசிய கொள்கை 1968ஆம் ஆண்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அரசாங்க தரப்புலேருந்து இந்த கொள்கையை வந்து ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. ஸோ இதில் முக்கியமான பரிந்துரைகள், முக்கியமான முடிவுகள்லாம் என்ன எடுக்கப்பட்டுச்சுன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, இலவச மற்றும் கட்டாய கல்வி. ஸோ அதனால தான் பார்த்துட்டோம்னா, அரசு பள்ளியில் நமக்கு என்ன செய்கிறோம் அப்படின்னா, புத்தகத்திலிருந்து கற்பிக்கும் அந்த கருவிகள், துணை கருவிகள் இருந்து பென்சிலு, ஸ்கேலு இது ஃபுல்லாமே எல்லாமே இலவசமாக கொடுக்கறதுக்கான காரணம். ஓகே, சீருடையிலிருந்து எல்லாமே கொடுக்கறதுக்கான காரணம் இலவசம் மற்றும் கட்டாய கல்வி. இலவச கல்வின்னு சொல்லும்போது கல்வியை மாத்திரம் அவங்க கொடுக்கல. ஸோ அதோட சேர்த்து அவங்களுக்கு தேவையான அனைத்து உபகரணங்களும் என்ன செய்றாங்க அப்படின்னா குடுக்குறாங்க. இப்ப இருக்க சூழ்நிலையில. ஸோ 1968ஆம் ஆண்டு இலவச மற்றும் கட்டாய கல்வி அப்படின்னு சொல்லும்போது, அவங்க ஸ்கூலுக்கு வந்தா போதும். அவங்களோட எந்த ஒரு ஃபீஸும் நம்ம வந்து கலெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தா ஆசிரியர்களுடைய நிலைமை. ஸோ ஆசிரியர்களுடைய நிலை வந்து எப்படி இருக்கு? அவங்கள வந்து அடுத்தடுத்த அ இதுக்கு வந்து கொண்டு போணும். அடுத்தடுத்த அ தகுதிகளுக்கு மேம்படுத்தணும். அதான் முக்கியமானது. தொலைநிலை கல்வி தான். ஸோ இப்ப ஆசிரியர் வந்து ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருப்பாரு. ஸோ அடுத்து அவரோட கல்வி தரத்த வந்து மேம்படுத்தணும் அப்படின்னா, தொலைநிலை கல்வி ஒரு முக்கியமான ஒரு பகுதி பங்காற்றுகிறது. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் வந்து மொழிகளின் வளர்ச்சி. ஸோ நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ண மாதிரி மும்மொழி கொள்கை 3 லாங்குவேஜ் ஃபார்முலா ஹிந்தி, இங்கிலீஷ் அண்ட் தென் அவங்களோட மதர் டங். இதுவும் வந்து என்ன ஆகும் அப்படின்னம்னா சொல்றாங்க. ஸோ அடுத்து வந்து கல்வியில் சமப்படுத்துதல், சமத்துவம். கல்வியில் சமத்துவத்தை கொண்டு வருதல். அடுத்து திறமையை அடையாளம் காணுதல். இப்ப மாணவர்களுக்கு வந்து பார்த்துட்டோம்னா, ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஒவ்வொரு தனி திறமை வந்து இருக்கும். இதை யாரு அடையாளப்படுத்தணும் அப்படின்னா, அந்த பள்ளிக்கூடத்தோட ஆசிரியர் தான் அடையாளப்படுத்தணும். இப்ப இந்த பையன் வந்து நல்லா வரைதல் திறன் வந்து அதிகமா இருக்கு. உனக்கு பேசும் திறன் வந்து அதிகமா இருக்கு அப்படின்றத, அந்த ஆசிரியர் வந்து கொண்டு வந்த பின்னாடி தான். ஏன்னா, ஒரு தொடக்க கல்வியில இருக்க ஆசிரியர் தான் ஒரு முக்கியமான பங்காற்றுறாங்க. அந்த பையன்ட்ட வந்து அந்த மாணவர்ட்ட என்ன திறமை இருக்கு, அந்த மாணவர்ட்ட என்ன குறைகள் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, அந்த தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் தான். ஸோ திறமையை அடையாளம் காணுதல். அடுத்து வந்து பார்த்துட்டீங்கன்னா, பணி அனுபவம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ அத வச்சு நம்ம சொசைட்டி, இந்த நேஷனுக்கு நம்ம என்ன வந்து பங்காற்றுறோம் அப்படியும் வந்து கொண்டு வராங்க. அடுத்து முக்கியமான ஒன்று அந்த காலகட்டங்கள்ல 1968ல அறிவியல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி. அடுத்த ஜெனரேஷன் வந்து என்ன வரணும் அப்படின்னா, ஒரு சயின்டிஸ்ட்டா வரணும். ஒரு அறிவியல் சார்ந்த மனப்பான்மையோட சயின்டிஃபிக் ஆட்டிட்யூட வரணும். அப்படின்றத கொண்டு வரதான் அறிவியல் கல்வி. ஸோ அதிலயும் பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஆராய்ச்சி ரிசர்ச் பேஸ்டா இருக்கணும். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, விவசாயம். நம்ம நாட்டோட முதுகெலும்பே வந்து விவசாயம் தான். மற்றும் அது சார்ந்த தொழில்துறைகளுக்கான கல்வி. இப்போ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, பிஇல ஏகப்பட்ட துறைகள் வந்து கொண்டு வந்துட்டோம். ஓகேவா? ஸோ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, இப்ப பிஇல விவசாயம் சார்ந்த துறைகள். ஓகே, பிஇ அக்ரி அது ஃபுல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. அடுத்து வந்து புத்தகங்களின் தயாரிப்பு. இந்த புத்தகங்கள் அப்படின்னு பேசணும் அப்படின்னா, புத்தகங்கள் ஏன்னா ஆசிரியர்களுக்கும், மாணவர்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிகேஷன் ஒரு தகவலே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா புத்தகங்கள் தான். ஸோ இது வந்து இந்த புத்தகம் வந்து ஒரு கலாச்சார மாற்றத்துக்கே அடிப்படையா அமையக்கூடியது. ஸோ அந்த புத்தக தயாரிப்புல எந்தெந்த பாடப்பகுதிகள் எந்தெந்த வயதுக்கு தகுந்த மாரி இருக்கணும். அந்த வயதுக்கு அந்த மாணவனுக்கு ஏற்ற சூழ்நிலைக்கு தகுந்தமான பாட புத்தகங்கள், பாட நூல்கள், பாட பகுதிகள் கொண்டுள்ள பாட புத்தகமாக இருக்க வேண்டும் அப்படின்றதான் இந்த தேசிய கல்விக் கொள்கைக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட்ட வந்து இங்க சொல்றாங்க. அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, புதிய கல்விக் கொள்கை நேஷனல் எஜுகேஷன் பாலிசிஸ் ஓகேவா? தேசிய கல்விக் கொள்கை 1986. ஸோ இவங்க ஃபர்ஸ்ட் என்ன மீன் பண்றாங்கன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, அனைவருக்குமான ஆரம்ப கல்வி. ஓகே, பிரைமரி எஜுகேஷன்ஸ் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா குடுக்கணும். ஸோ இத பொறுத்து தான் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, கரும்பலகை திட்டம், ஆப்பரேஷன் ஆஃப் பிளாக் போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம வந்து லான்ச் பண்றாங்க. அடுத்து வந்து பார்த்துட்டீங்கன்னா, நவோதயா வித்யாலயா. நவோதயா வித்யாலயா வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, ஸோ நம்ம தமிழ்நாட்டுல கிடையாது. மத்த ஸ்டேட்ல ஃபுல்லாமே மத்த மாநிலங்கள்ல இந்த நவோதயா பள்ளி வந்து இருக்கு. அந்தந்த மாவட்டத்துல என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு நவோதயா பள்ளி வந்து ஏற்படுத்தணும். இப்ப நம்ம மத்திய கல்வி முறையில வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னம்னா, கேவி ஸ்கூல், கேந்திர வித்யாலயா அவங்க சிபிஎஸ்இ பேட்டர்ன் இருக்கும். ஸோ அதே மாரி நவோதயா பள்ளி வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, அது ரெசிடென்ஷியல் தங்கி படிக்கக்கூடிய ஒரு கல்வி. ஸோ அங்க எல்லாமே வந்து பார்த்துட்டோம்னா இலவசமாக வழங்கப்படும். அடுத்து வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, இது பள்ளி சார்ந்தவை. அடுத்து வந்து சுய ஆட்சி கல்லூரிகள், அட்டானமஸ் காலேஜ். ஸோ இது ஃபுல்லாமே என்ன செய்றாங்க அப்படின்னம்னா, அட்டானமஸ் பேஸ்டு. இப்ப பர்ட்டிகுலரா நம்ம ஒரு கல்லூரி எடுத்துட்டோம் அப்படின்னா, இது தன்னாட்சி கல்வி நிறுவனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு பேசிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, 1986ஆம் ஆண்டு 12 கல்லூரிகளுக்கு இந்த கொள்கையின் அடிப்படையில் 12 கல்லூரிக்கு சுய ஆட்சி அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா குடுத்தாங்க. ஸோ அடுத்து புதிய கல்விக்குள்ள ஒரு மைல்ஸ்டோன் ஒரு முக்கியமான ஒரு இது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, திறந்தவெளி பல்கலைக்கழகங்கள். ஸோ நம்ம இப்ப படிச்சுட்டு இருக்க மாரி இந்திரா காந்தி
திறந்த நிலை பல்கலைக்கழகம். அடுத்து வந்து தொலைநிலை கல்வி. ஓகே, டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ஸ். மத்த பல்கலைக்கழகங்கள்ல பார்த்த மாரி தொலைதூர கல்வி, அப்புறம் அஞ்சல் வழி கல்வி. இப்ப வந்து பார்த்துட்டோம் அப்படின்னோம்னா, ஆன்லைன் எஜுகேஷன்ஸ் அந்த மாரி கொண்டு வந்துட்டோம். இணைய வழி கல்வி அந்த மாரிலாம் என்ன செய்யுச்சு அப்படின்னா, அப்படியே எமர்ஜ் ஆயிடுச்சு, வளர்ந்து வந்துட்டு இருக்கு. ஓகே. ஸோ இந்த தொலைநிலை கல்வியை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, இவங்களோட கொள்கையின் பிரகாரம் தான். ஸோ இந்திரா காந்தி ஓப்பன் யூனிவர்சிட்டிஸ் இது ஃபுல்லாமே என்ன செய்றோம் அப்படின்னா, ஓப்பன் பண்றோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, தகவல் தொழில்நுட்பத்திற்கான தேசிய கல்விக் கொள்கை ஐசிடி. ஸோ இது வந்து 2012ஆம் ஆண்டு தான் என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா, நம்ம இந்த கொள்கையை வந்து ஏற்றிருக்கோம். ஸோ பள்ளி கல்வியிலே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, ஐசிடி கொள்கையை மாணவர்களை பங்கேற்க நோக்கமாக கொண்டுள்ளது. ஸோ மாணவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, வெறும் புத்தகத்தை மாத்திரம் படிக்கக்கூடாது. ஸோ ஆன்லைன் கன்டென்ட்டுக்குள்ள வரணும். விர்ச்சுவல் லேர்னிங்ல வரணும். ஸோ அப்ப டீச்சிங், லேர்னிங் கற்றல் கற்பித்தல் முறைகள் வந்து எதுல வரணும் அப்படின்னா, ஐசிடி பேஸ்டு தகவல் தொழில்நுட்பத்துல வரணும் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதற்கு வந்து முக்கியமான காரணம் வந்து பார்த்தா, அந்த கணினியை வந்து இயக்க தெரிஞ்சிருக்கணும். ஸோ அடுத்து அந்த செயலியை வந்து எப்படி நம்ம பயன்படுத்தணும், அந்த மாரி அறிவுகள்லாம் வந்து அறிவு சார்ந்தது ஃபுல்லாமே ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ஐசிடி வளங்களை மேம்படுத்துக்கான செயல்முறைகள் இந்த தகவல் தொழில்நுட்ப கொள்கையில கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, இந்த ஐசிடியை வச்சுட்டு நம்ம சொசைட்டி அடுத்து வந்து முக்கியமான கான்செப்ட். ஓகே, நம்ம இப்ப சொசைட்டில எனக்கு தெரிஞ்சத நம்ம என்ன செய்றோம் அப்படின்னா, நம்ம சமூகத்துக்கு அ த சொல்றோம். ஸோ அத வச்சு இந்த சமூகமே என்ன செய்யுது அப்படின்னா பயன்படுது. அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஐசிடி வந்து ஒரு மீடியமாக இருக்கிறது. ஸோ அடுத்து நம்ம இப்போ முக்கியமா டிஸ்கஸ் பண்ணக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, தேசிய கல்விக் கொள்கைகள் 2020. ஸோ நியூ எஜுகேஷன் பாலிசிஸ் கொண்டு வந்தாங்க. ஸோ 21ஆம் நூற்றாண்டுல இதுதான் வந்து முதல் கல்விக் கொள்கை. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த 86, 68 ஃபுல்லாமே அது போன நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டுக்கான கல்விக் கொள்கைகள். ஸோ அடுத்து ஒரு 34 வருஷத்துக்கு அப்புறம் தான் என்ன செய்றோம் அப்படின்னா, நம்ம 21ஆம் நூற்றாண்டுல ஒரு புதிய கல்விக் கொள்கைகள் கொண்டு வர்றோம். இது கொண்டு வரதுக்கான முக்கியமான காரணம் வந்து கல்வியில வந்து ஏகப்பட்ட மாற்றங்கள், முன்னேற்றங்கள் ஃபுல்லாமே அடைஞ்சிருச்சு. ஒரு பள்ளிக்கூடம் ஒரு 4 செவத்துக்குள்ள நடந்த ஒரு கல்வி வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா, இன்றைக்கு வந்து வித்தவுட் வால்ஸ் எந்த ஒரு சுவருமே இல்லாம ஒரு விர்ச்சுவல் லேர்னிங் மெய்நிகர் வகுப்பறைகள்லாம் இப்ப நடத்திட்டு இருக்கோம். ஸோ அப்ப அதுக்கு தகுந்த மாரி கல்விக் கொள்கைகளை எப்படி கொண்டு வரணும் அப்படின்றதுனால தான் இந்த தேசிய கல்வி. இது ஒரு பாயிண்ட், ஓகேவா? தேசிய கல்விக் கொள்கை 2020 வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த கல்விக் கொள்கையில வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நம்ம பேசின மாரி மொழி, ஓகேவா? மொழி தான் என்ன செய்யணும்னா, ஒரு முக்கியமான காரணி. எதற்கு அப்படின்னு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, மாணவர்கள் கற்றல், கற்பித்தல் இந்த ஒரு ப்ராசஸுக்கு வந்து இந்த ஒரு நடைமுறைக்கு வந்து அதுக்கு மீடியமாக, அதுக்கு வந்து ஒரு வழியாக இருக்கக்கூடியது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா மொழி. அந்த மொழி வந்து தாய்மொழியில 5ஆம் வகுப்பு வரை வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, அவங்களோட தாய்மொழியில தான் அந்த கல்வி வந்து இருக்கணும். தாய்மொழியோ, இல்ல உள்ளூர் மொழியோ, இல்ல பிராந்திய மொழியோ வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, பயிற்றுவிக்கும் முறை இருக்க வேண்டும். ஸோ இந்த தாய்மொழியினால என்ன பயன் அப்படின்றத நம்ம முன்னாடியே நெறைய பேசிட்டோம். ஸோ அவங்களுக்கு புரியக்கூடிய தன்மை வந்து அதிகரிக்கும். புரியக்கூடிய தன்மை வந்துச்சுன்னா, அந்த ஒரு முக்கியமான ஒரு குறிப்பிட்ட அந்த பாடப்பிரிவுல வந்து ஆர்வம் உண்டாகும். அந்த ஆர்வம் உண்டாச்சு அப்படின்னா, அதை எப்படி பயன்படுத்துறது? அந்த அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு விதியையோ, இல்ல ஒரு பாடப்பொருளையோ அடுத்த லெவலுக்கு நம்ம எப்படி கொண்டு போறதுன்றது மாணவர்கள் மத்தியில உருவாகும். அப்படின்றத அந்த தேசிய கல்விக் கொள்கையில 5ஆம் வகுப்பு வரை மதர் டங், ஓகேவா? தாய்மொழி, உள்ளூர் மொழி, பிராந்திய மொழி அது ஃபுல்லாமே என்ன செய்யணும் அப்படின்னா, கண்டிப்பா குடுத்துறணும் அப்படின்றாங்க. ஸோ பிரைமரி எஜுகேஷன் தொடக்க கல்வியில இந்த 5ஆம் வகுப்பு வரை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, தாய்மொழி கல்விக்கு வந்து முக்கியத்துவம் வந்து மாணவர்களிடையே வந்து குடுக்கணும் அப்படின்றது தான் இதுல முக்கியமான பாதிப்பு இது. ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, ஸோ அ தேசிய கல்விக் கொள்கை வந்து இளைஞர்களுக்கு வந்து 100% ஓகேவா? 100% கல்வி அறிவு வந்து குடுக்கணும். யாரும் நான் படிக்கல அப்படின்லாம் வந்து எப்பயுமே சொல்லக்கூடாது. இந்த இந்திய நாட்டுல வந்து எல்லாருமே வந்து என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னம்னா, ஒரு பள்ளி கல்வி என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா முடிச்சிருக்கணும். ஸோ தேசிய கல்விக் கொள்கையோட முக்கியமான ஒரு அப்ஜெக்டிவ்ஸ், ஒரு நோக்கம் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, ஸோ இளைஞர்கள வந்து பருவத்தில, ஓகே, குழந்தை அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, இந்த பிரைமரி தொடக்க கல்வி, இடைநிலை கல்வி 100% கல்வி அறிவுரை பெறுதலுக்கு இருக்கணும். ஸோ கல்வி அறிவு பெற்றவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்றது தான் இந்த கல்விக் கொள்கையோட ஒரு முதன்மையான நோக்கமா இருக்கு. ஸோ அடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா, இப்ப நம்ம பேசிட்டு இருக்க இந்த ஆன்லைன் பாடப்பிரிவுகள், இணைய வழி கல்வி, விர்ச்சுவல் லேர்னிங், மெய்நிகர் கல்வி, இவங்கலாம் வந்து பார்த்தோம்னா விர்ச்சுவல் லேப், மெய்நிகர் ஆய்வகங்கள் இது ஃபுல்லாமே என்ன செய்யணும் அப்படின்னா உருவாக்கணும். அத ஃபுல்லாமே உருவாக்கிட்டு, அ எல்லாத்துக்குமே கல்வி வந்து ஒரே மாதிரியான கல்வி வந்து சேரணும் அப்படின்றது தான் ஒரு முக்கியமான ஒரு கொள்கையா இந்த தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வந்திருக்காங்க.
இப்ப ஆன்லைன் பாடப்பிரிவுகள், ஆன்லைன் விர்ச்சுவல் லேர்னிங் மெய்நிகர் வகுப்பறைகள் இருக்கிறதுனால, ஒரு மாணவன் வந்து ஒரு இன்டீரியர் ஒரு ரிமோட் வில்லேஜ்ல இருந்தா கூட, ஒரு டவுன்ல ஒரு சிட்டில இருக்கக்கூடிய பையன் எந்த லேர்னிங் ஒரு எஜுகேஷன்ஸ் வந்து கொண்டு வராங்களோ, அதே என்ன செய்யலாம் ரிமோட் இருக்க வில்லேஜ் பையனும் என்ன செய்வான்னா, அதே அ அளவுடைய ஒரு கல்வி தரமும் கொண்டு வந்துரலாம். அப்படின்றது தான் இதோட மெயினான கான்செப்ட். ஸோ தேசிய கல்வி வந்து தொழில்நுட்ப கூட்டமைப்பு. ஸோ இப்ப நம்ம விர்ச்சுவல் லேர்னிங் மெய்நிகர் வேல்யூ இல்ல ஆன்லைன் பாடப்பிரிவுகள் எடுக்கிறோம் அப்படின்னா, இதுல ஆசிரியர், மாணவர்கள் மாத்திரம் கிடையாது. இடையில வந்து ஒரு பெரிய தொழில்நுட்பமே இந்த இடத்துல என்ன செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னா, இப்ப நம்ம வகுப்பறையில போயிட்டு இருக்க இந்த கிளாஸ்லயே வந்து பார்த்தோம்னா, பெரிய தொழில்நுட்பங்களே என்ன செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னா போயிட்டு இருக்கு. இப்ப நம்ம டிவில பார்க்குறோம், யூடியூப் சேனல்ல பார்க்குறோம். ஸோ அப்ப வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, முன்னாடி இந்த வகுப்பறைகள் ஆசிரியர், மாணவர், அதுக்கப்புறம் புத்தகம். அது 3 தான் இருந்துச்சு. ஆனா இன்றைக்கு ஆன்லைன் 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 பாடப்பிரிவுகள் மூலமா, அந்த விர்ச்சுவல் லேர்னிங் மெய்நிகர் வகுப்புகள் மூலமா என்ன ஆகுது அப்படின்னா, ஆசிரியர், நீங்க மாணவர்கள் நம்ம 2 பேத்துக்கும் இடையில ஒரு தொழில்நுட்பமே இருக்கு. இப்ப நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்குது ஒரு கணினி முன்னாடி நான் வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். இது வந்து இணைய வழியில என்ன ஆகுது அப்படின்னா, பரவி உங்களுடைய இடத்துக்கே வந்துருது. ஸோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இதற்கான அந்த கல்வி அறிவை பெறுதல் வந்து ஒரே மாதிரி இருக்கும். அப்படின்றது தான் அந்த முக்கியமான கான்செப்ட். ஸோ இதத்தான் தேசிய கல்விக் கொள்கையும் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னம்னா, வலியுறுத்தியிருக்கு. பிராந்திய மொழிகளில் இப்ப நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். இப்ப நான் வகுப்பு எடுத்துட்டு இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் மொழியில எடுத்துட்டு இருக்கோம். நம்மளோட தாய்மொழியில எடுத்துட்டு இருக்கோம். ஸோ அப்ப இதே மாரி தான் என்ன செய்றோம் அப்படின்னா, தாய்மொழியில படிக்கும்போது அதிகமான ஒரு புரிதல் தன்மை ஏற்படும். புரிதல் தன்மை ஏற்பட்டுச்சுன்னா, அந்த கற்றல் கற்பித்தல்ன்றது ஒரு முழுமை அடையும். ஓகே. ஸோ அதான் வந்து இந்த தேசிய கல்விக் கொள்கையில நம்ம பேசியிருக்கோம். ஸோ இதோட என்ன ஆயிருச்சு அப்படின்னா, அலகு 3 வந்து நிறைவு பெற்றுச்சு. ஸோ தேசிய கல்விக் கொள்கைகள். ஸோ இது ஃபுல்லாமே நம்ம வந்து 3 கல்விக் கொள்கைகளுமே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, விரிவா வந்து பார்த்தோம். ஸோ 1968, 86, 20, 20. ஸோ 3மே கட்டாய கல்வி, மொழிக்கல்வி. ஓகே. இது மாத்திரம் தான் 2 பேசியிருந்தாங்க. 3வது புதிய கல்விக் கொள்கை 2020 தொழில்நுட்ப கல்விக்கு அதிகமான முக்கியத்துவம் குடுத்தாங்க. தொழில்நுட்ப கல்வின்னு சொல்லும்போது, நம்ம இந்த விர்ச்சுவல் லேர்னிங், ஆன்லைன் லேர்னிங் இதுக்கு அதிகமான முக்கியத்துவம் குடுத்திருக்காங்க. ஏன்னா, இப்ப இருக்கக்கூடிய நடைமுறையில வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, ஆன்லைன் லேர்னிங் எல்லா இடத்துலயுமே வந்து ஏற்றுக்கொள்ள தன்மையில வந்து இருக்கு அப்படின்றது தான் அந்த ஆன்லைன் லேர்னிங்கும், விர்ச்சுவல் லேர்னிங்கும் பிராந்திய மொழிகள்ல அவங்களோட தாய்மொழியில, வட்டார மொழியில வழங்குறதுன்றது ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட். ஸோ அதுதான் இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, பார்த்துட்டு இருக்கோம். ஓகே. ஸோ அலகு 4. ஸோ கல்வியில் எழும் பிரச்சனைகள். இப்ப கல்வியில வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, நம்ம சுதந்திரத்துக்கு பின்னாடி கல்வி முறைகள்ல ஏகப்பட்ட மாற்றங்கள் கொண்டு வந்தோம். ஓகே. ஸோ கல்வி முறையில பார்த்துட்டோம் அப்படின்னா, நம்ம தொடக்க கல்வி, இடைநிலை கல்வி, உயர்நிலை கல்வி அதெல்லாம் கொண்டு வந்தோம். ஸோ முதலியார் கமிஷன்ஸ் இதெல்லாம் வந்து நெறைய பார்த்தோம். ஸோ அதுல வந்து 3+5+3 அப்படின்னு நெறைய டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அப்ப இளைய தலைமுறை இப்ப இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் வந்து சமூக மயமாதல். ஓகே. சோசியலைசேஷன் சமூக மயமாதல். இந்த சமூகத்தோட அவங்க ஒன்றி இருக்கணும். அப்படின்றப்ப இந்த கல்வி முறை வந்து எப்படி வந்து அந்த முக்கியமான ஒரு பங்கு வந்து வகிக்கிறது அப்படின்றது தான் இந்த 4வது அலகுல நம்ம பேசப் போறோம். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் வந்து உயர்கல்வி பெற்றுட்டான் அப்படின்னா, அவனுக்கு வந்து வருமானம் வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா, உயர்வாயிரும். அதற்கு வருமானம், அதற்கான நாலேட்ஜ், ஓகே சுகாதாரம் எப்படி பண்ணணும், குழந்தையோட நலன், ஓகேவா? சமூகம் ஆகியவற்றை எல்லாத்தையுமே வந்து எது உறுதி செய்யுது அப்படின்னா, இந்த கல்வி தான் உறுதி செய்யுது. ஒருத்தர் நல்லா வந்து படிக்க வைக்கிறோம். இப்ப நம்ம குழந்தைகள் நல்லா படிக்க வைக்கிறோம் அப்படின்னா, நாளைக்கு அவரு நல்லா இருக்கணும் அப்படின்றது தான் முக்கியமான கான்செப்ட். ஸோ அந்த சோசியலைசேஷன் ஓகே ஒரு சமூகமாக மாற்றும் பொழுது கல்வி வந்து அதோட முக்கியமான பங்கு என்ன? ஸோ நம்ம முதல் அலகுலயே நம்ம பார்த்த மாதிரி, கல்வி வந்து சமத்துவத்த கொண்டு வரது கல்வியோட பள்ளிக்கூடம். கல்வியோட இடத்துல தான் சமத்துவம் கொண்டு வரும். ஸோ சமத்துவம் கொண்டு வந்தாலே சமூகமயமாதல் என்ன செஞ்சுரும் அப்படின்னம்னா, உண்டாயிரும் அப்படின்றது தான் இதுல இருக்க முக்கியமான ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு வேல்யூவான பாயிண்ட்ஸ். ஸோ இதுல நம்ம வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா, ஸோ கல்வியில் எழும் பிரச்சனைகள் என்ன வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, கல்வி வந்து இப்ப எஜுகேஷன்ஸ் வந்து ரொம்ப அபரிவிதமான வளர்ச்சியில போயிட்டுருக்கு. ஆன்லைன் கிளாஸு, ஆஃப்லைன் கிளாஸு, விர்ச்சுவல் லேர்னிங் அப்படின்னு நெறைய பார்த்தோம். ஸோ இதுல வந்து பல சிக்கல்கள் வந்து ஏற்படுது. இப்ப நம்ம ஒரு பையனுக்கு வந்து ஒரு மொபைல குடுக்குறோம். ஒரு பள்ளிக்கூட பையனுக்கு ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னா, அத நம்ம என்ன செய்ய முடியுதுன்னா, அத கண்காணிக்க வேண்டிய ஒரு பணிச்சுமையில பெற்றோர்கள் வந்து இருக்கும். ஸோ அப்ப கல்வி முறைகள் எப்படி இருக்கணும்? அதுல உள்ள சிக்கல்கள் என்னென்ன? இந்த காலகட்டத்துக்கு எந்த மாதிரியான சிக்கல்கள் ஏற்படுது? இப்ப முதலியார் கமிஷன்ஸ், நியூ எஜுகேஷன் பாலிசிஸ் 86, 68 இதெல்லாம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, அப்பலாம் வந்து இந்த விர்ச்சுவல் லேர்னிங் கிடையாது. அப்ப என்ன செய்றாங்க அப்படின்னா, 1 கிலோமீட்டருக்குள்ள ஒரு ஆரம்ப பள்ளி இருக்கணும். அடுத்து வந்து மேல்நிலை பள்ளி இத்தனை கிலோமீட்டருக்குள்ள இருக்கணும் அப்படின்னு கொண்டு வரதுக்கான காரணங்கள் ஃபுல்லாமே அந்த காலகட்டத்தில் உள்ள நடைமுறை சிக்கல்கள். ஓகே. ஸோ இந்த காலத்துல இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்கள் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, ஆன்லைன் லேர்னிங், விர்ச்சுவல் லேர்னிங் இதுல வந்து ஒரு கண்காணிக்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கு. ஸோ அப்ப கல்விய வந்து கண்காணிக்கும் முறையில எப்படி கொண்டு வரது அப்படின்றது தான் இந்த இதுல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம்.
அது மட்டும் இல்லாம இப்ப கல்விக் கொள்கைகள வந்து இப்ப அ ச மாநில கல்விக் கொள்கை, ஓகே மத்திய கல்விக் கொள்கை, இதுல ஏற்படக்கூடிய சில மாற்றங்கள், இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு தான் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இந்த அலகுல நம்ம என்ன செய்ய போறோம், அதிகமா பேசப் போறோம். ஸோ இதுல வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா, கல்வி முறைகள், அந்த கல்விக் கொள்கைகள வந்து நடைமுறைப்படுத்தும்போது, நடைமுறை சிக்கல்கள். ஓகே. இப்ப நம்ம நெறைய யோசிச்சிருப்போம் வீட்ல. ஸோ அதெல்லாம் வந்து நடைமுறைப்படுத்தணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னம்னா, நெறைய சிக்கல்கள் ஏற்படும். ஸோ இது நம்ம சாதாரண ஒரு வீட்ல ஆரம்பிக்கும்போது இப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு பெரிய ஒரு அரசாங்கத்துக்கு கீழ ஒரு பெரிய கல்வி நிறுவனங்களுக்கு ஒரு கொள்கையோட ஒரு பரிந்துரைய நம்ம ஏத்துக்கிட்டு, அந்த பரிந்துரைய வந்து அதுக்கு தகுந்த மாரி நம்ம கல்வி முறைகள மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னா, இது சாதாரண விஷயம் கிடையாது. கண்டிப்பா சில சில பிரச்சனைகள் ஏற்படும். அத ஃபுல்லாமே எப்படி சரி பண்றது அப்படின்றதுக்கு பார்க்கக்கூடியது தான். ஸோ இந்திய கல்வி முறை கொள்கை அமலாக்கம் பண்ணுவது ஒரு பெரிய சவாலாக உள்ளது. இதுல வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா, நம்ம வந்து ஒரு யூனியன் ஓகேவா? ஸோ லைக் அதிகமான மாநிலங்கள் இருக்கு. ஒவ்வொரு மாநிலங்கள்லயும் பார்த்துட்டோம் அப்படின்னா, ஒவ்வொரு பிராந்திய மொழிகள் வந்து கொண்டு வரோம். ஸோ அப்ப முன்னாடியே நம்ம அதிகமா பேசுன அந்த மொழிக் கொள்கைகள பத்தி அதிகமா பேசுனோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, இப்ப அனைவருக்குமான கல்வி திட்டம் அப்படின்னு கொண்டு வர இந்த ஒரு பர்ட்டிகுலர் இப்ப குறிப்பிடத்தக்க அந்த பாயிண்ட் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, இந்த ஒரு சொல் அனைவருக்கும் இலவசம் மற்றும் கட்டாய கல்வி. இது எந்தெந்த கல்விக் கொள்கைகள்லாம் இருக்குன்னா, 1968லயும் சொல்றோம், 1986லயும் சொல்றோம். அண்ட் தென் லாஸ்ட்டா இப்ப 2020லயும் சொல்றோம். ஸோ இதை நடைமுறைப்படுத்தும் பொழுது ஏற்படக்கூடிய சிக்கல்கள் என்னென்ன இருக்கு? அந்த பையன் வந்து ஒழுங்கா வரானா? பள்ளிக்கூடத்துக்கு வந்து இருக்கானா? அடுத்து வந்து அந்த பையன் வந்து அடுத்தடுத்த வகுப்புகள வந்து தொடர்றாரா? அப்படின்னு சொல்லிட்டு நெறைய வந்து பிரச்சனைகள் அத வந்து மானிட்டர் அத கண்காணிக்கக்கூடிய இது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா, கண்காணிக்கக்கூடிய முறைகள் வந்து பார்த்துட்டோம்னா, ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது. பட் இப்போ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, அத கண்காணிக்கிறதுக்கான முறைகள் வந்து பார்த்தோம்னா, ரொம்ப எளிமையாயிருச்சு. ஏன் அப்படின்னா, நம்மளோட கைபேசியில ஒரு செயலிய மாத்திரம் நம்ம வந்து என்ன பண்ண பதிவிறக்கம் செஞ்சுட்டோம் அப்படின்னம்னா, நம்ம எத்தன மணிக்கு உள்ள போறோம், அது ஃபுல்லாமே என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா, வருகை பதிவுலருந்து எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த அனைவருக்கும் இலவச கல்வி மற்றும் கட்டாய கல்விய பொறுத்தளவுக்கு இந்த 3 கல்விக் கொள்கையிலயும் அததான் வலியுறுத்தியிருக்கு. ஸோ அத வந்து நடைமுறைப்படுத்தும் பொழுது, நடைமுறை சார்ந்த பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்றது அரசுக்கு வந்து ஒரு பெரிய சவால். அந்த சவால், அந்த பிரச்சனைகள் ஃபுல்லாத்தையுமே தீர்வு காணணும் அப்படின்றது தான் இந்த கல்வியில அடுத்தடுத்த பாலிசிஸ், அடுத்தடுத்த கொள்கைகள் கொண்டு வரப்ப என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றத கொண்டு வராங்க. முதல் நம்ம பேசக்கூடியது மொழிகள் சார்ந்தது தான். ஸோ இந்தியாவுல வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னம்னா, 1600க்கு தகுந்த மொழிகள் வந்து அதிகமான மொழிகள் வந்து பேச்சு வழக்குலயும், அது கம்மியான வந்து அது குறைந்த அளவு வந்து எழுத்து வழக்கிலும் இருக்கிற மாரி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து ஒரு பன்முகைத்தன்மை கொண்ட ஒரு நாடு. ஓகே. ஸோ இதுல வந்து மொழி தொடர்பான பிரச்சனைகள் எடுத்துட்டோம் அப்படின்னம்னா, அதிகமான ஒரு சிக்கலை ஏற்படுத்தக்கூடியது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த மாரி கோத்தாரி எஜுகேஷன்ஸ் அவர் என்ன சொன்னாருன்னு வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஒரு மும்மொழி கொள்கை, 3 மொழி கொள்கையை என்ன செஞ்சாரு அப்படின்னா, பரிந்துரை பண்ணாங்க இந்த அரசாங்கத்திற்கு. ஸோ அப்ப என்ன செஞ்சாங்க அப்படின்னா, சில மாநிலங்கள் அத ஏற்றுக்கொண்டுட்டாங்க. சில மாநிலங்கள் அத வந்து ஏத்துக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, கல்வி வந்து பொது பட்டியல்ல இருக்கு. ஸோ மாநிலங்களும் ஏத்துக்கணும், மத்தியமும் என்ன செஞ்சணும் அப்படின்னா, அத சொல்லணும். ஸோ அப்ப கல்வியில வந்து எத்தன மொழிகள் கற்பிக்கப்பட வேண்டும்ன்றத பொறுத்து, கோத்தாரி கமிஷன் அவர் கல்விக் கொள்கைய வந்து 3 மொழி கல்வி. பிராந்திய மொழி, தாய்மொழி, அடுத்து வந்து ஆங்கிலம், அடுத்து வந்து ஹிந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பரிந்துரையும் அவர் வந்து குடுக்குறாரு. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா, ஒவ்வொரு குழந்தையும் ஒரு 3 மொழி கத்துக்கட்டும் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து சில பேத்துக்கு தாய்மொழி வந்து ஆங்கிலமாவோ, இல்ல வந்து ஹிந்தியாவோ இருந்துச்சு அப்படின்னா, ஸோ 3ஆம் மொழி வேறு மொழியாக கூட இருக்கலாம். சில பள்ளி இதுல வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, பிரெஞ்சு படிப்பாங்க. ஓகே ஸ்பானிஷ் படிப்பாங்க. சில வேறு மொழிகள். ஸோ நம்ம நாட்டுல எந்த மொழிய வேணா கத்துக்கலாம். அதுல எந்த ஒரு தடையுமே கிடையாது. ஓகே. ஸோ இந்த மாரி பிரச்சனைகள் ஏற்படுது. அப்ப மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் பயிற்றுவிக்கும் முறை. ஸோ அதுல வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, அந்த மொழி வந்து ஒரு அதிகமான ஒரு இடத்தை வந்து வகிக்கிறது. அப்ப அந்த மொழியில வந்து அதிகமான என்ன செய்யணும் அப்படின்னா, கவனத்தை வந்து செலுத்தக்கூடிய தன்மை வந்து இந்த அரசாங்கத்திற்கு அதிகமாக இருக்கிறது. ஸோ அப்ப 3 மொழிக் கொள்கை கோத்தாரி கமிஷன்ஸ் வந்து பரிந்துரை பண்ணாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னம்னா, 3 மொழி கல்விய தவிர இதுதான் படிக்கணும் இல்ல. இதுக்கப்புறம் நீங்க பிரான்ஸு, ஸ்பானிஷ், பிரெஞ்சு எது வேணாலும் நம்ம என்ன செய்யலாம்னா படிக்கலாம். ஸோ அதே தான் என்ன செய்யுது அப்படின்னம்னா, இப்ப இருக்க நியூ எஜுகேஷன் பாலிசி 2020யுமே எத அதிகமா சொல்லுது அப்படின்னம்னா, இந்த மொழி சார்ந்த சிக்கல்கள் அதான் வந்து அதிகமா இங்க பேசுறாங்க. ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா, அனைவருக்கும் கல்வி ஓகேவா? அனைவருக்கும் கல்வி வந்து ஒரு தொடர்பான சிக்கல். ஸோ அனைவருக்கும் கல்வி நம்ம ஏற்கனவே எஸ்எஸ்சில வந்து டிஸ்கஸ் பண்ணோம். அந்த எஸ்எஸ்சில இருக்கக்கூடிய அந்த படம் சர்வ சிக்ஷா அபியான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு குழந்தை வந்து இருந்துச்சு அப்படின்னம்னா, இந்த வருடத்திற்குள்ள இந்த வகுப்பு வந்து முடிக்கணும். இந்த அடுத்த வருடத்திற்குள்ள இந்த வகுப்பு முடிக்கணும். இத என்ன செய்யணும் அப்படின்னம்னா, அடுத்த வகுப்பிற்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம கொண்டு போணும். அந்த குழந்தைய வந்து என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா, பள்ளிக்கூடத்திலே தக்க வைக்கணும். டிராப் அவுட் ஆகக்கூடாது. அந்த குழந்தை வந்து இடைநிற்றல் அப்படின்றது இருக்கவே கூடாது.
இப்போ 100 பேர் இங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து சேர்றாங்க அப்படின்னா, அவங்க வந்து 10வது முடிக்கிற வரைக்கும் இந்த அனைவருக்குமான கல்வி, அந்த 100 பேர் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம கொண்டு வச்சிருக்கணும். ஸோ அதுல எந்த ஒரு இடைநிறுத்தமும் இருக்கக்கூடாது. ஸோ அப்ப இதான் வந்து மாணவர்களை பள்ளியில் தொடர்ந்து தக்க வைத்தல். ஸோ இது வந்து ஒரு நெறைய பிரச்சனைகள் இருக்கு. ஸோ குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். அ இது வந்து அதிகமான ஒரு முக்கியத்துவம் இருக்கு. அதே மாரி பாலினம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். பெண் குழந்தை அப்படின்றப்ப குழந்தை குடும்பத்தில ஏதாவது இது பண்ணுவாங்க. ஸோ இதுதான் மாணவர்கள் தொடர்ந்து பள்ளியில் தக்க வைத்தல். ஸோ முதல் வகுப்பிலிருந்து இறுதி வகுப்பு வரை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கற்றல் மற்றும் கல்வியோட கற்பித்தல் தரம். ஸோ பொதுவா நம்ம பள்ளிக்கூடங்கள் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, எத பார்ப்போம் அப்படின்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அதோட கட்டமைப்பு இதெல்லாம் பார்க்கிறத விட, அந்த பள்ளியில் கல்வியினுடைய தரம் எவ்வளவு இருக்கு? கல்வி அந்த ஆசிரியரோட தரம் எப்படி இருக்கு? அடுத்து வந்து கல்வியோட தரம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான், அதுக்கப்புறம் தான் நம்ம உள்ள போவோம். பள்ளியோட கட்டமைப்பு எப்படி இருக்கு? வகுப்பறை சூழல் எப்படி இருக்கு? வகுப்பறைகள் எப்படி இருக்கு? பிசிக்கலா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ முதல் ஒரு குழந்தையோட அ ப பெற்றோரா இருந்தோம் அப்டின்னா, ஒரு பள்ளிக்கூடம் போறோம் அப்டின்னம்னா, அந்த பள்ளியோட தரம் வந்து எப்படி இருக்கு? அப்படின்னு குடுக்குறது தான் ஒரு முக்கியமான கான்செப்ட். ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டீங்க அப்டின்னம்னா, இப்ப நெறைய தனியார் மைய பள்ளிகள் ஓகேவா? ஸோ ஓகேவா? அதிகமான இல்ல குறைவான சில தனியார் பள்ளிகள் வந்து பார்த்தீங்கன்னா, கல்விய வந்து வணிகமயமாக்குதல் ஓகேவா? ஸோ கல்வி வந்து ஆக்சுவலா வந்து சேவை மனப்பான்மையில தான் இருக்கணும். ஸோ அந்த மாரி வணிகமயமாதல வந்து தடுக்கணும் அரசாங்கம் அப்படின்றது. அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, அந்த அனைவருக்கும் கல்வி குடுக்கும்போது, அரசாங்கத்திற்கு அதிகமான ஒரு நிதிச்சுமை வந்து ஏற்படும். அந்த நிதிச்சுமைய வந்து எப்படி நம்ம வந்து தவிர்க்கணும்? அப்படின்றது தான் அரசாங்கத்திற்கான முக்கியமான ஒரு கேள்வி. இப்ப அனைவருக்கும் நம்ம வந்து லேப்டாப் குடுக்குறோம் அப்படின்னா, இவ்வளோ நிதிச்சுமை ஏற்படும். ஸோ அந்த நிதிச்சுமையெல்லாம் ஏற்படணும். அடுத்து வந்து ஒரு பள்ளிக்கூடத்தில வந்து கட்டடங்கள் வந்து கட்டணும். ஸோ இது ஃபுல்லாமே எத பேஸ் பண்ணியிருக்கும் அப்படின்னம்னா, நிதி பற்றாக்குறை. ஸோ இந்த நிதி பற்றாக்குறை அ கல்வியில அதிகமாக ஒரு முக்கியமான ஒரு பங்காற்றுகிறது. ஏன்னா நிதி இருந்தா மாத்திரம் தான் என்ன செய்ய முடியும், ஃபினான்ஸ் இருந்தா தான் அடுத்தடுத்து நம்ம என்ன செய்ய முடியும்னா, அந்த பள்ளிக்கூடங்கள அடுத்த முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போக முடியும். அது கட்டிட வளர்ச்சியாக இருந்தாலும் சரி, ஆசிரியர் நியமனமா இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து நிதி மூலமா நிதிய வந்து சார்ந்து இருக்கக்கூடியது. ஸோ அந்த நிதி பற்றாக்குறை ஏற்பட்டுச்சு அப்படின்னம்னா, முழுவதுமாக பாதிக்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்படுகிறது. ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா, மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான வீதமுறை. ஸோ நம்ம வந்து 25:1 அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பார்த்துருப்போம். ஸோ இப்போ ஒரு ஒரு வகுப்பறையில எத்தனை மாணவர்கள் இருக்கணும்? அந்த மாணவர்களுக்கு தகுந்த ஆசிரியர்கள் இருக்கிறாங்களா? அப்படின்றதெல்லாம் ஒரு அனைவருக்குமான கல்வி குடுக்கும்போது நெறைய சிக்கல்கள் ஏற்படுது. ஸோ இந்த பர்ட்டிகுலர் இதுல வந்து நம்ம என்ன டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்னம்னா, ஸோ கல்வின்றது அடுத்தடுத்த ஸ்டேஜ்க்கு உடனே என்ன ஆகும்? அப்டேட் ஆகும். ஒரு உதாரணம் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, 2018ஆம் ஆண்டு கொரோனா தாக்கம் ஏற்பட்டது. அதற்கு முன்னாடி வரைக்கும் நம்ம எப்படி போயிட்டு இருந்தோம் அப்படின்னா, ஒரு சுவர் ஓகே 4 சுவருக்குள்ள ஒரு பள்ளி, கல்லூரி எல்லாமே அப்படிதான் போச்சு. அடுத்து வந்து பார்த்துட்டோம்னா, லேர்னிங் வித்தவுட் வால்ஸ் ஓகேவா? சுவர்களற்ற பள்ளிகளா நம்ம என்ன செஞ்சுட்டோம் அப்படின்னம்னா மாறிட்டோம். இப்பயும் நம்மளோட வகுப்பு வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, சுவர்களற்ற பள்ளிகளா தான் போயிட்டு இருக்கு. ஸோ அப்ப அந்த மாறி வரும் சூழ்நிலைக்கு ஏத்த மாரி சவால்களும் என்ன செய்யும் அப்படின்னா, அடிக்கடி என்ன ஆகும்னா கொண்டு வந்துகிட்டே இருக்கும். ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறோம் அப்படின்னா, அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளும்போதும், சில அந்த மாற்றத்தை நடைமுறைப்படுத்தும் போதும் ஏற்படக்கூடிய சவால்கள என்ன செய்யணும் அப்படின்னா, சரி பண்ணணும். அப்பதான் அந்த மாற்றம் வந்து முழுமையா அந்த குறிப்பிட்ட இதுக்கு வந்து போய் சேரும். மாணவர்களுக்கு போய் சேரும். ஸோ அதான் இங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, கல்விய பொறுத்தளவுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்கு தகுந்த மாரி கல்வி முறைகளையும் மாத்திக்கிட்டே இருக்கணும். ஓகே. ஸோ அப்பதான் என்ன செஞ்சோம் நம்ம, அ ஆன்லைன் லேர்னிங் கொண்டு வந்தாங்க. ஓகேவா? ஸோ பிரைவேட் ஸ்கூல்ஸ்லாம் ஆன்லைன் லேர்னிங் கொண்டு வந்தாங்கன்னா, மாநில அரசாங்கம் என்ன செஞ்சாங்க, கல்வி தொலைக்காட்சி வந்து ஆரம்பிச்சாங்க. கல்வி தொலைக்காட்சிகள்ல அந்த கொரோனா நேரத்தில வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஒவ்வொரு வகுப்பும் ஒவ்வொரு நேரத்தில் நடைபெற்றன. ஸோ அப்ப அடுத்தடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா, அ அடுத்தடுத்து ஏன்னா அடுத்தடுத்து என்ன ஆகுது அப்படின்னா, அப்டேட் ஆயிட்டே இருக்கு. ஓகே. அதுக்கு தகுந்த மாரி என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம எஜுகேஷன் அந்த கல்வி சூழ்நிலை முறையும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, கொண்டு வரணும் அப்படின்றது தான் முக்கியமான கான்செப்ட். ஸோ அடுத்து வந்து இந்த உடான் திட்டம். ஸோ இது ஃபுல்லாமே வந்து எது அதிகமா சொல்லுதுன்னு வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, பெண் குழந்தைகளுக்கான கல்விய வந்து வலியுறுத்துது. இந்த பெண் கல்விய பொறுத்தளவுக்கு நம்ம முதலியார் கமிஷன் இடைநிலை கல்வியில அதிகமா பேசியிருப்போம். ஸோ பெண்களுக்கான கல்வி குடுக்கணும். ஏன் அப்படின்னா, ஒரு பெண்ணுக்கு ஒரு கல்வி நம்ம குடுத்துட்டோம் அப்படின்னா, அது அந்த குடும்பத்துக்கே குடுத்ததுக்கான சமம். ஒரு ஆண் படித்தாரு அப்படின்னா, அந்த ஆண் மாத்திரம் தான் படித்தார். ஒரு பெண் படித்தார்கள் என்றால், அந்த ஒட்டுமொத்த குடும்பமே ஓகே. அதுவுமே என்னாகும் அப்படின்னா, படிக்க வைத்ததற்கு சமம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பிரகதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொழில்நுட்ப கல்விக்கான ஒரு பெண்களுக்கான உதவித்தொகை, ஒரு ஸ்காலர்ஷிப் வந்து புரொவைட் பண்றாங்க.
அடுத்து இந்த லாஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமானது ஸ்வயம் போர்ட்டல். ஸோ நெறைய பேர் இதில நம்ம பார்த்திருப்போம். இதில ஃப்ரீ ஆஃப் கோர்ஸ் இலவசமாக அதிகமான பாடப்பிரிவுகள் இருக்கிறது. 6 மாத பாடப்பிரிவுகள், 3 மாத பாடப்பிரிவுகள், 8 வார பாடப்பிரிவுகள் இது ஃபுல்லாமே இருக்கு. ஸோ நம்ம என்ன செய்யலாம் அப்டின்னா, ஸ்வயம் செயலிய மாத்திரம் பதிவிறக்கம் பண்ணிட்டு, ஸோ நமக்கு பிடித்தமான ஒரு பாடப்பிரிவு எது வேணாலும் நம்ம என்ன செஞ்சிடலாம்னா, நம்ம சூஸ் பண்ணிறலாம். இதுக்கு எந்த ஒரு தடையுமே இருக்காது. ஸோ நமக்கு எந்த அளவுக்கு ஆர்வம் இருக்கோ, அந்த அளவுக்கு என்ன செய்யலாம் அப்டின்னா, நம்ம கத்துக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட் தான் இந்த 4வது அலகுல நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு பகுதி ஆகும். ஸோ நம்ம இதுவரைக்கும் என்னென்னலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் அப்டின்னா, ஸோ இதுல வந்து தொகுதி 1ல அ கொள்கைகள் மற்றும் தொகுதி 1ல அரசியலமைப்பு விதிகள் மற்றும் கொள்கைகள் ஒரு பார்வையா நம்ம என்ன செஞ்சோம் அப்டின்னா பார்த்தோம். ஸோ அதுல வந்து ஒரு தொகுதியில 4 அலகுகள் வந்து இருக்கும். இந்த 4 அலகுகளையும் நம்ம என்ன செஞ்சிடணும் அப்டின்னா, ஃபுல்லாத்தையும் ஒரு தடவ திருப்பி பார்த்துறலாம். ஸோ முதல் அலகுல நம்ம என்ன பார்த்தோம் அப்டின்னா, கல்விக்கான அரசியலமைப்பு விதிகள். ஸோ என்னென்ன விதிகள்லாம் இருந்துச்சு அப்டின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அதுல வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஒவ்வொரு குழுக்களோட பரிந்துரைகள ஏத்துக்கிட்டு, கல்வி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அத மாத்துனாங்க. இப்ப இருக்க கல்வி முறை எப்படி இருக்கு? இனி அடுத்து வரக்கூடிய கல்வி முறை, எதிர்கால கல்வி முறை எந்தெந்த மாற்றங்களை ஏற்படுத்தும்? ஸோ அதற்காக நம்ம என்ன செய்யணும் அப்டின்னா, எந்த அளவுக்கு வந்து எதற்கும் நம்ம தயாராக இருக்க வேண்டும். ஸோ எதிர்கால தேவை அடைஞ்சு இந்த கல்வி முறைகள என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரணும்? என்னென்ன கொள்கைகள் கொண்டு வரணும்? என்னென்ன கோட்பாடுகள், நெறிமுறைகள் அரசாங்கத்திலிருந்து வர வேண்டும் அப்டின்றத இந்த தொகுதியில ஃபுல்லாமே நம்ம பார்த்தோம். ஸோ இதுல வந்து பார்த்துட்டீங்க அப்டின்னம்னா, ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ கல்வி என்பது ஒரு மனிதனின் ஒரு அடிப்படை உரிமை. இந்த அடிப்படை உரிமையை உறுதிப்படுத்துவது அந்த அரசாங்கம். ஸோ இதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அரசியலமைப்புன்னு நம்ம பேசுறதுக்கு முன்னாடி அதோட முகப்புரைய நம்ம பார்க்கணும். முகப்புரை அப்படின்னு சொல்லும்போதே ஒரு மனிதனுக்கு எப்படி உயிர் முக்கியமோ, ஸோ அரசியலமைப்பு சட்டத்தின் ஒரு ஆன்மா வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, அது முகப்புரை தான். ஸோ இதுல நம்ம முக்கியமா கல்விய மாத்திரம் தான் பேசுறோம். ஸோ கல்வி அதனுடைய சார்ந்த சமத்துவம். ஸோ சமத்துவம் ஒரு குழந்தை வந்து எங்க வரும் அப்படின்னா, கல்விக்காக ஒரு பள்ளிக்கூடம் நாடி வரும். ஸோ அந்த பள்ளிக்கூடத்துல தான் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னம்னா, பலவிதமான குழந்தைகள் வந்து ஒரு இடத்துல வந்து கூடுவாங்க. ஸோ அந்த கூடும் பொழுது அங்க வந்து ஒரு சமத்துவத்தை ஏற்படுத்தணும். ஓகே. ஸோ கல்வி மற்றும் சமத்துவம். அடுத்து ஜனநாயகம். ஸோ ஜனநாயகம் சொன்னாலே சமத்துவம், அடுத்து வந்து சகோதரத்துவம். இது 2யுமே சார்ந்தது தான் ஜனநாயகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து இந்த ஜனநாயக கடமைகள்ல வந்து முக்கியமானது வந்து அடிப்படை உரிமை. இந்த அடிப்படை உரிமை வந்து கல்வி. ஸோ கல்வி வந்து எல்லா இந்திய குடிமகனுக்கும் கொடுக்க வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை. ஸோ இதெல்லாம் உறுதிப்படுத்துது அப்படின்னா பிரிவு 14, பிரிவு 15. ஸோ எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம சமத்துவத்தை நிலைநாட்டி கல்வி வந்து பள்ளிக்கூடத்துல வந்து குடுக்கணும் அப்படின்றாங்க. ஸோ பள்ளி வந்து பள்ளிக்கூடத்துல குடுத்தாலும் இலவசம் மற்றும் கட்டாய கல்வி குடுக்கணும். ஸோ அந்த பையன் வந்து டிராப் அவுட் ஆகவே கூடாது. டிராப் அவுட் ஆயிட்டு எங்கேயும் வேலைக்கு போயிறக்கூடாது. ஸோ கட்டாய கல்வி வந்து கண்டிப்பா குடுக்கணும். ஏன்னா ஃபீஸ் கேட்டா தான் அந்த பையன் ஸ்கூலுக்கு வரமாட்டான். ஸோ அப்ப ஃப்ரீ ஆஃப் எஜுகேஷன் ஓகேவா? ஸோ கம்பல்சரி எஜுகேஷன்ஸ் இது ஃபுல்லாமே எது உறுதிப்படுத்துது அப்படின்னா ஆர்டிகிள் 21A. ஸோ அது மாத்திரம் இல்ல. இந்த 24, 30, 350 ஸோ இது ஃபுல்லாமே பார்த்துட்டோம் அப்படின்னா கல்வியில சமத்துவத்தை உயிர்படுத்துது. ஸோ மொழிக் கொள்கை இத பத்தி அதிகமா பேசணும். ஸோ மொழிக் கொள்கை இந்தியாவுல வந்து அதிகமான மொழிக் கொள்கைகள் இருக்கிறதுனால, தாய்மொழியில கற்பிக்கின்றது ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, தொடக்க கல்வி, இடைநிலை கல்வி வரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, மும்மொழி கொள்கைய பத்தி அதிகமா நம்ம பேசியிருப்போம். ஸோ ஏன்னா, நம்ம சொன்ன மாதிரி ஆசிரியர், மாணவர் இதுக்கு இடையில வந்து பேசக்கூடியது வந்து மொழி. ஓகே. இதான் வந்து கம்யூனிகேஷன்ல வரக்கூடியது. அந்த மொழி வந்து எப்படி இருக்கணும்? இன்ஸ்ட்ரக்ஷன் லாங்குவேஜ். ஸோ அதத்தான் நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த பாலிசிஸ் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த 86 அவங்க வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, கல்விய வந்து தாய்மொழியில வந்து வழங்கணும். அடுத்து வந்து பள்ளிகள்ல ஸ்கூல் ஸ்டேஜ பொறுத்தளவுக்கே வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, தாய்மொழி கல்வியை ஊக்கப்படுத்தணும். இப்ப நம்ம இருக்கக்கூடிய நியூ எஜுகேஷன் பாலிசிஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து கல்வி வந்து ஒரு பொது பட்டியல் இருக்கு. கன்கரண்ட் லிஸ்ட். ஸோ இத பொறுத்தளவுக்கு கல்வியோட தொழில்நுட்ப கல்வி, இன்ஜினியரிங், ஓகே அந்த மெடிக்கல் காலேஜ், மருத்துவக் கல்வி, அடுத்து யூனிவர்சிட்டீஸ் எல்லாமே எதுல வருது அப்படின்னா, பொது பட்டியல்ல வருது. ஸோ மாநில பட்டியல், மத்திய பட்டியல், பொது பட்டியல். இதுல நம்ம பொது பட்டியல் வந்து கல்வியில வருது. அடுத்து அனைவருக்குமான கல்வியை பொறுத்தளவுக்கு உறுதிப்படுத்தக்கூடியது பிரிவு 21. ஸோ 6 முதல் 16 வயது உடைய அனைத்து குழந்தைகளுக்கும் வந்து கல்வி வழங்கணும். தனியார் பள்ளிகள்ல வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, RTE அது வந்து 25% வந்து ஒரு கிளாஸ்ல வந்து குடுக்கணும் ஒரு வகுப்பறையில. அது மாத்திரம் இல்லாம, உடல் ஊனமுற்ற குழந்தைகளுடைய ஒரு நார்மலான பள்ளிகளுக்கும் அவங்க வந்து வரணும். அந்த சம வாய்ப்புக்கான கொள்கைகள் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, RCA 1992, அந்த PWA 1995, கல்வி ஊனமுற்ற கல்விக்கான உரிமைச் சட்டங்கள் வந்து பார்த்துட்டோம்னா 2016. இது ஃபுல்லாமே தான் நம்ம முதல் பகுதியில, முதல் அலகுல நம்ம பார்த்தோம்.
அடுத்து வந்து கல்விக்கான ஆணையங்கள். பிரிட்டிஷ் இந்த மெக்காலே கல்விக் கொள்கைகள் போயிட்டு இருந்தப்ப, நம்ம கல்விக்கான ஆணையங்கள் வந்து பார்த்தோம்னா, யுனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன். பல்கலைக்கான கல்வி ஆணையங்கள் 48, 49. இடைநிலை கல்வி செகண்டரி எஜுகேஷன் 52, 53. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா 64, 63 இந்திய கல்வியான கோத்தாரி. ஸோ ஃபர்ஸ்ட் பல்கலைக்கழகம் யுஜிசி அவருடைய பர்சன் நம்ம ராதாகிருஷ்ணன் சார். ஸோ அவரையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இவங்களோட பரிந்துரைகள் பார்த்துட்டோம் அப்படின்னம்னா, பல்கலைக்கழக படிப்புகள் என்ன மாரி படிப்புகள்லாம் உள்ள இருக்கணும். அடுத்து வந்து பயிற்றுவிக்கும் முறை. ஓகே, தமிழ் மொழி, தாய்மொழி, பிராந்திய மொழி, ஆங்கிலம், இந்தி. ஸோ இத பத்தி அதிகமா பேசியிருக்காங்க. அடுத்து ஆசிரியர்களுடைய தரம். அடுத்து முக்கியமான ஒண்ணு ஆராய்ச்சி மனப்பான்மை ரிசர்ச் ஆட்டிட்யூட். இத வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, பல்கலைக்கழகத்துல ஊக்குவிக்கணும். ஸோ இத பார்த்துட்டோம் அப்படின்னா, அதிகமான ஜேர்னல்ஸ் வந்து பப்ளிஷேஷன் பண்ணக்கூடியதுல வரக்கூடியது. அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா, ஸோ இந்த கொள்கைகளுக்கு தகுந்த மாரி தான் கிராமப்புறங்கள்ல அதிகமான பல்கலைக்கழகங்களை ஓப்பன் பண்ணணும், திறக்கணும் அப்படின்ற கான்செப்ட். ஸோ நம்ம பள்ளிகள பத்தி பேசிட்டு இருந்தோம். பட் 1948 ஆண்டே வந்து பல்கலைக்கழகங்களே கிராமத்துல வரணும் அப்படின்றதான் இவரோட கான்செப்ட், பரிந்துரை, முக்கியமான பரிந்துரை. அதன்படி தான் ராமகிருஷ்ணா மிஷன் அண்ட் காந்தி கிராமம் ரூரல் இன்ஸ்டிடியூட், ஓகே, திண்டுக்கல். ஸோ இப்போ ஃபுல்லாமே இருக்கு. அடுத்து இடைநிலை கல்வி ஆணையர்ல வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, டாக்டர் ஏ. லட்சுமணசாமி முதலியார். இத வந்து முதலியார் கமிஷன் அப்படின்னு அதிகமா சொல்லுவோம். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, 53ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 29ஆம் தேதி இந்த இத வந்து சமர்ப்பிக்காங்க. ஸோ அடுத்து வந்து இவங்களோட கல்வி முறைகள் வந்து 5 ஆண்டு, 3 ஆண்டு, அடுத்து 3 ஆண்டு, அடுத்து வந்து பட்டப்படிப்பு, பட்ட மேற்படிப்பு இது ஃபுல்லாமே இருந்துச்சு. ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, இக்கொள்கையின் பரிந்துரையின்படி உயர்கல்வி முறை. அடுத்து வந்து முக்கியமானது வந்து பெண் கல்வி முறை. ஸோ முதலியார் கமிஷன் வந்து எத வந்து முக்கியமா சொன்னாங்க அப்படின்னா, பெண் கல்வி முறைய வந்து அவங்க வந்து வலியுறுத்துனாங்க. ஸோ இடைநிலை கல்வியில மொழிக் கொள்கையும் இதுல வந்து அதிகமா சொன்னாங்க. அடுத்து கோத்தாரி கமிஷன பொறுத்தளவுக்கு வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னம்னா, சமமான வாய்ப்பு, சமத்துவம் அது பள்ளிகள்ல நிலவும். அடுத்து 14 வயது வரை குழந்தைகளுக்கான கட்டாய கல்வி. ஸோ பகுதி நேர தொலைதூர கல்வி. ஸோ இது ஃபுல்லாமே எத பேஸ் பண்ணி வந்திருக்குன்னா, கோத்தாரி கல்விக் குழு. ஸோ 1 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர் ஆரம்ப பள்ளி, உயர்நிலைப் பள்ளி, மேல்நிலைப் பள்ளி வகையில் இருக்க வேண்டும். ஸோ இதோட 2ஆம் அலகு முடிந்தது. ஸோ 3ஆம் அலகு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, கல்விக்கான கொள்கைகள். ஸோ தேசிய கல்விக் கொள்கை 68. ஸோ ஆசிரியர்களுடைய நிலைகள், இலவச மற்றும் கட்டாய கல்வி தான் இதுல முக்கியமான ஒரு பகுதி. ஸோ புத்தகங்கள் தயாரித்தல், ஆசிரியர் மாணவர்களுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு ஒரு இது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா புத்தகம் தான். ஓகே, புத்தகம் தான் ஒரு சமுதாய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது. அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 1986ஆம் ஆண்டு புதிய கல்விக் கொள்கை. இதில தான் கரும்பலகை திட்டம், ஆப்பரேஷன் ஆஃப் பிளாக் போர்ட். அடுத்து வந்து நவோதயா வித்யாலயாஸ். ஓகே, ஒவ்வொரு மாவட்டத்திலயும் மாடல் ஸ்கூல்ஸ் வந்து கொண்டு வரது. அட்டானமஸ் காலேஜஸ் அதிகமா ஓப்பன் பண்ண தன்னாட்சி கல்லூரிகள் கொண்டு வரது. அடுத்து வந்து பார்த்தோம்னா திறந்தநிலை பல்கலைக்கழகங்கள் கொண்டு வரது. இது ஃபுல்லாமே இந்த கமிஷன் பேசிஸ்ல தான் வருது. அடுத்து தகவல் தொடர்பிற்கான ஐசிடி 2012ஆம் ஆண்டு. ஸோ இப்போ வந்து நம்ம ஐசிடி லேர்னிங்ல தான் படிச்சுட்டு இருக்கோம். ஸோ இதற்கான மாணவர்களுக்கான பள்ளி பருவத்திலேயே இதற்கான திறமையை வந்து கொடுக்கறதுக்கான ஒரு வழிமுறை தான் இந்த தகவல் தொழில்நுட்பத்திற்கான தேசிய கொள்கை 2012ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது. ஸோ இதை பொறுத்து அடுத்து வந்து பார்த்துட்டோம்னா நியூ எஜுகேஷன் பாலிசிஸ் தேசிய கல்விக் கொள்கை 2020. இவங்களும் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த நூற்றாண்டுல ஏற்படுத்தப்பட்டுள்ள முதல் கல்விக் கொள்கை 2020. இதற்கு முன்னாடி 68, 86. ஸோ இதுல வந்து பார்த்தோம்னா 5ஆம் வகுப்பு வரை தாய்மொழி கல்வி தான் என்ன செய்யணும் அப்படின்னா மாணவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதா இங்கே வந்து சொல்றாங்க. 100% கல்வி அறிவு பெறணும். அடுத்து தேசிய கல்விக் கொள்கையை பொறுத்தளவுக்கு நம்ம இப்ப படிச்சுட்டு இருக்க மாதிரி ஆன்லைன் பாடப்பிரிவு, விர்ச்சுவல் லேப், ஓகே, மெய்நிகர் வகுப்பறைகள், ஆய்வகங்கள் இது ஃபுல்லாமே கொண்டு வரணும்ன்றதான் தேசிய கல்விக் கொள்கையோட 2020. அடுத்து 4வது அலகு. இதுல வந்து பார்த்தோம்னா கல்வியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பத்தி அதிகமா பேசணும். ஒரு ஒரு கொள்கை வந்து அரசாங்கம் வந்து கொண்டு வருது அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்கள்லாம் என்னென்ன அப்படின்றதான் இதுல அதிகமா நம்ம பேசணும். அதுல முதலா பார்த்த மாதிரி அனைவருக்குமான இலவச மற்றும் கட்டாய கல்விகள் கொண்டு வரது 3 கல்விக் கொள்கையும் அதான் சொல்லுது. இதை நடைமுறைப்படுத்துவதில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள், சவால்கள், அதை எவ்வாறு வந்து தவிர்க்கலாம் அப்படின்றது ஃபுல்லாமே இந்த ஒரு பிரச்சனைகள். அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா மொழிக் கொள்கைகள். இந்தியாவில் 1600க்கும் மேற்பட்ட பேச்சு மொழிகள் வந்து இருக்கு. ஸோ அப்போ வந்து பயிற்றுவிக்கும் முறையை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்றது இதுல அதிகமா நம்ம பார்த்தோம். ஸோ மும்மொழி கொள்கைகள். அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா NEP 2020 இந்த கொள்கையை தான் அதிகமாக டிஸ்கஸ் பண்ணுது. அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அனைவருக்குமான கல்விகள் நடைமுறைப்படுத்தல் ஏற்படக்கூடிய சிக்கல்கள், மாணவர்கள், ஆசிரியர்களோட வீதங்கள் எப்படி இருக்கு, அது ஃபுல்லாமே பார்த்தோம். ஸோ இப்போ லாஸ்டா நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தோம்னா இந்திய கல்வி முறையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள்லாம் பார்த்தோம். ஆணையத்தோட பரிந்துரைகள் பார்த்தோம். அரசாங்கத்தினுடைய கொள்கைகள் வந்து அதிகமா பார்த்தோம். அடுத்து இப்ப மாறி வரும் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி கல்வியில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம கொண்டு வரதுக்கான வழிமுறைகளையும் பார்த்தோம். அப்படி கொண்டு வரும்போது ஏற்படக்கூடிய நடைமுறை சிக்கல்களையும் நம்ம வந்து என்ன செஞ்சோம், அந்த சவால்கள் அதையும் நம்ம அதிகமா பார்த்தோம்.
ஸோ அப்படி என்ன ஆகும் அப்படின்னம்னா, இந்த நடைமுறை சிக்கல்கள்லாம் நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னம்னா, அடுத்து நம்ம ஒரு புதிய கொள்கைகள கொண்டு வர்றப்ப, எந்த அளவுக்கு போய் இது பண்ணும் அப்படின்றது. ஸோ நடைமுறை சிக்கல்கள் அடுத்து வந்து இந்த கொள்கையின் சம்பந்தமான கண்காணிப்பு முறை. இது வந்து ரொம்ப முக்கியம். இப்ப அதிகமான செயலி முறைகள் வந்ததுனால நம்ம நெறையா வந்து ஃபாலோ பண்ணிக்கிறோம். ஸோ பிரகதி முறை, ஸ்வயம் இதெல்லாம் நம்ம என்ன செஞ்சுட்டோம் அப்படின்னம்னா, ஸ்வயம் பொறுத்தளவுக்கு இண்டிவிஜுவல் லேர்னிங் தனிநபர் விருப்ப கற்றல். ஸோ அவர் எந்த கோர்ஸ் வந்து விருப்பப்படுறாரோ, அது ஃபுல்லாமே என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா, அவருக்கு ஏத்த மாரி படிக்கலாம் அப்படின்றது தான் இதோட கான்செப்ட். ஸோ இந்த பிரிவு இந்த தொகுதிய பொறுத்தளவுக்கு, ஸோ 4 பகுதிகளா இருக்கக்கூடிய ஒரு அலகுல வந்து அரசியலமைப்பு சட்டம், அரசியலமைப்பு சட்டத்த பொறுத்தளவுக்கு முகப்புரைகள் பார்த்தோம். ஸோ கல்வி, சமத்துவம் இது ஃபுல்லாமே நம்ம அதிகமா பார்த்துட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கல்வியோட ஆணையங்கள், ஸோ முதலியார் கமிஷன்ஸ், ஸோ இது ஃபுல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ பெண்களுக்கான கல்வி முறை, மொழி கல்வி முறை இதையும் நம்ம அதிகமா பார்த்தோம். அடுத்து வந்து தேசிய கல்விக் கொள்கைகள். இந்த கொள்கைகள பொறுத்தளவுக்கு 1968ஆம் ஆண்டு, அடுத்து 1986ஆம் ஆண்டு, இப்ப நம்ம பயன்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய 20ஆம் ஆண்டுக்குரிய கல்விக் கொள்கைகள். இந்த கல்விக் கொள்கைகள பொறுத்தளவுக்கு அதிகமா, முக்கியமா அடுத்தடுத்து சொல்லக்கூடிய வார்த்தை வந்து என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அனைவருக்கும் இலவசமான கட்டாய கல்வி. ஓகே. இடைநிற்றல் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு கல்வி முறை. அதத்தான் வந்து அதிகமா சொல்றாங்க. அடுத்து வந்து கல்வியில் எழும் பிரச்சனைகள பார்த்தோம். ஸோ மாணவர்களுக்கு அனைவருக்கும் நன்றாக இது புரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.